மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. हालेलुया हालेलुया। परमेश्वर भला है। यशाया 55 அதிகாரம் यशाया 55वां अध्याय 5ஆம் வசனத்தை 5वां वचन में நாம் வாசிக்க கேட்க போகிறோம். हम पढ़ते सुनेंगे। यशाया 55ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். यशाया 55वां अध्याय उसका 5वां वचन। இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய், உன் கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. சோ நமக்கு இந்த வருடத்துல கர்த்தர் நம்முடைய ஊழியங்களுக்காக கொடுத்த ஒரு நல்ல ஒரு வார்த்தை. परमेश्वर इस साल में हमारी सेवाओं के लिए दिया हुआ अच्छा वचन। कर्तर நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். परमेश्वर ने हमें शोभायमान बनाया है। विश्वासिக்கிறோமா? विश्वास करते हैं क्या? हालेलुया। हालेलुया। அறியாதிருந்த ஜாதிகள் ஓடி வருகிறது. हम नहीं जानने वाली जाति दौड़ कर आते हैं। இன்னும் தொடர்ந்து இந்த வசனத்தை வச்சு பிடிச்சு ஜெபிங்க. और भी लगातार इस वचन को रखकर हम प्रार्थना करेंगे। கர்த்தர் ஒவ்வொரு வாரமும் புதிய குடும்பத்தை கொண்டு வரணும். परमेश्वर हर हफ्ते एक नए परिवार को ले आना है। हालेलुया। 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 சோ கர்த்தர் அதை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். परमेश्वर से करने के लिए सामर्थ्यवान है। சோ இந்த வருடத்தில் 2022 வருடத்தின் इस साल 2022 साल में जनवरी மாதங்களை கடக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். जनवरी के महीने को पार करने के लिए परमेश्वर ने मदद किया। இந்த பிப்ரவரி மாதத்துல इस फरवरी के महीने में இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை इस पहले इतवार के दिन கர்த்தருடைய சமூகத்துல வந்து ஆராதிக்கும்படி கர்த்தர் கிருபை தந்தார். परमेश्वर के समूह में आकर आराधना करने के लिए परमेश्वर ने मदद கர்த்தர் किया। நாமே உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेंगे। இந்த இரண்டாவது மாதத்துல इस दूसरे महीने में கர்த்தருடைய கிருபையும் சம நன்மையும் என்று தொடருவதாக परमेश्वर का अनुग्रह और परमेश्वर का सारे भलाई आपको लगातार आपके साथ இந்த மாதம் முழுவதும் इस पूरे महीने में கர்த்தருடைய கரம் கூட அந்த வழி நடத்துவார். परमेश्वर का हाथ आपके संग रहकर आपको உங்களுடைய चलाएगा। தேவைகளை எல்லாம் கர்த்தர் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்குவார். आपके सारे चाहतों को मसीह के अंदर वो सब कुछ पूरा करेगा। அவர் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி वो अपने सामर्थ को प्रकट करके இதோ இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறவர் என்று சொல்லி நிரூபிக்க உதவி ये செய்கிறார். इस्राएल को आशीष करने वाला कहकर साबित करना चाहता है। हालेलुया। हालेलुया। இந்த மாதத்துல इस महीने में கர்த்தர் நமக்காய் கொடுத்த ஒரு வார்த்தையை நம்ம தியானிக்க போறோம். परमेश्वर ने हमारे लिए दिया हुआ एक वचन को हम मनन करने वाले हैं। हालेलुया। 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 ஏசாயா 44ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனம். यशाया 44वां अध्याय उसका 21वां वचन। ஏசாயா chapter 44 verse 21. यशाया 44 का 21। யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. हालेलुया। கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக परमेश्वर दिए हुए वचन के ஒரு लिए ஹalleluya சொல்லலாமா? एक दिन हालेलुया करें। हालेलुया। 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 ஆண்டவர் சொல்கிறார், परमेश्वर कहता है, இஸ்ரவேலே, இஸ்ராயேல், நீ என்னுடைய தாசன், तू मेरा दास है। நான் என்னுடைய கையினால உன்னை உருவாக்கி இருக்கிறேன். मैंने अपने हाथों से तुझे रचाया है। ஹalleluya। हालेलुया। நம்ம நினைக்கிறோம் हम सोचते हैं நம்முடைய அம்மாவுடைய வயிற்றில் நம்ம உருவாகி இருக்கிறோம். हम अपने माँ के पेट से हम पैदा होकर आए हैं। ஆனால் அங்க உருவாக்குனது யார் தெரியுமா? लेकिन वहां पे रचाने वाला कौन है जानते हो? ஆண்டவருடைய கரங்கள் நம்மை परमेश्वर के உருவாக்கி. हाथ हमें रचाता है। ஹalleluya। हालेलुया। ஆண்டவருடைய கரம் நம்மை உருவாக்கி परमेश्वर இருக்கிறது. का हाथ हमें रचाता है। ஹalleluya। हालेलुया। அத ஆண்டவர் வந்து கேக்குறாரு, इसलिए परमेश्वर पूछते हैं, எப்ப மனுஷன்ட்ட எலும்புகள் உருவாகுற விதம் உனக்கு தெரியுமா? मनुष्य के अंदर हड्डियां कैसे उत्पन्न होती है तुम जानते हो? நரம்புகள் எப்படி உருவாகுது உனக்கு தெரியுமா? सारे नस कैसे उत्पन्न होते हैं आप जानते हो क्या? ஹalleluya। हालेलुया। அதெல்லாம் நமக்கு தெரியாது. वो सब हम नहीं जानते हैं। நமக்கு ஒண்ணே ஒண்ணு தெரியும், हमें सिर्फ एक बात पता है, 10வது மாசத்துல குழந்தை வெளிய வந்த பிறகு தான் தெரியும். 10वें महीने में बच्चा बाहर आने के बाद हम जानते हैं। ஹalleluya। हालेलुया। அப்பதான் கை இருக்கா, கால் இருக்கா, கண்ணு இருக்கான்னு தெரியும். तब हम देखते हैं हाथ है क्या, पैर है क्या, आंखें है क्या, सब ஆனால் நம்முடைய
தேவன் அதையெல்லாம் உருவாக்கும் பொழுதே அறிந்திருக்கிற लेकिन தெய்வம். हमारा परमेश्वर वो सब रचाते समय वो सब जानता है। ஹalleluya. हालेलुया। அதான் உன் தாயின் கருவிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். इसलिए परमेश्वर कहता है कि मैं तेरे माँ के कोख में तुझे जान लिया हूँ। அப்படி ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். वैसे परमेश्वर के द्वारा रचे गए हमें देखकर परमेश्वर कहता है நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. तू मेरे द्वारा नहीं भूला जाता நீ है, என்னால் மறக்கப்படுவதில்லை. तुझे मैं नहीं भूलता हूँ। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் நம்மை இந்த மாதத்துல மறக்க மாட்டார். परमेश्वर इस महीने में हमें नहीं भूलेगा। இந்த விசுவாசத்தோட இந்த மாதம் முழுவதும் ஜெபிங்க. वैसे इस विश्वास के साथ पूरे महीने में நீங்க என்ன மறக்க மாட்டீங்கப்பா. आप पिता हम नहीं எந்த भूलोगे, சூழ்நிலையிலும் किसी भी परिस्थिति में, எந்த நேரத்திலும் किसी भी समय में நீர் என்னை மறப்பதில்லை. आप मुझे नहीं भूलोगे। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அவர் நம்மை மறக்காமல் நம்மை நடத்துகிற वो हमें தெய்வம். भूले बिना में चलाने वाला சங்கீதம் परमेश्वर है। 115ஆம் அதிகாரத்தின் भजन संहिता 115वां अध्याय 12ஆம் வசனத்தை பார்க்கும் उसका பொழுது 12 वचन में हम देखते हैं। Psalms 115:12 भजन संहिता 115 उसका 12 கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். परमेश्वर ने हमें याद किया है, அவர் ஆசீர்வதிப்பார். वो आशीष करेगा। இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். इस्राएल के परिवार को आशीष करता है, ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். आरोन के घराने को आशीष देता है। கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். परमेश्वर ने हमें स्मरण किया है, அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். वो हमें आशीष देगा। இஸ்ரவேல் குடும்பம் என்பது என்ன? इस्राएल का परिवार माने क्या? சபையார் தான் இஸ்ரவேலர்கள். हम सब कलीसियावासी इस्राएल சபையாருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். कलीसियावासियों के परिवार को परमेश्वर आशीष ஏன்னா அவர் देगा, நினைத்திருக்கிறார். क्योंकि उसने हमें स्मरण किया। ஆரோனுடைய குடும்பம் என்ன? आरोन का घराना कौन அது सा है? ஊழியக்காரனை குறிக்கிறது. वो सेवकों को बताती है, ஊழியருடைய குடும்பத்தையும் கர்த்தர் सेवकों के ஆசீர்வதிப்பார். परिवार को भी परमेश्वर आशीष करेगा। ஹalleluya. हालेलुया। இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று ये सब சொல்வார்கள். परमेश्वर के द्वारा आशीष पाए वंश है करके कहेंगे। ஏன் தெரியுமா? क्यों जानते हो? அவர் என்னை மறக்காமல் क्योंकि நினைத்திருக்கிறார். वो मुझे भूले बिना याद करता है, அதனால நம்மை इसलिए ஆசீர்வதிப்பார். वो हमें आशीष करेगा। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் எந்த சூழ்நிலையில நம்மை மறக்க மாட்டார். परमेश्वर किसी भी परिस्थिति में हमें नहीं ஒரு சில भूलेगा। காரியங்களை விரைவாய் தியானிக்க कुछ போகிறோம். बातों को हम जल्दी से अध्ययन करने वाले हैं। சங்கீதம் 31ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனம். भजन संहिता 21वां अध्याय के उसके 12वें वचन को Psalms पढ़ेंगे। chapter 31 verse 12 பார்க்கும் भजन பொழுது संहिता 31 उसका 12 वचन में हम देखते हैं, செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன். ஹalleluya. हालेलुया। வசனம் சொல்லுகிறது, वचन कहती है, செத்தவனை போல எல்லாராலும் முழுவதுமாய் மறைக்கப்பட்டேன். मृत के समान में सब लोगों से मैं उनके मन से भूला गया, உடைந்த பாத்திரத்தை போல टूटे बर्तन के समान में बन गया। எல்லாராலும் நான் மறக்கப்பட்டுட்டேன். मैं सबसे भूल गया, நான் அறிந்த அத்தனை பேர் என்னை மறந்துட்டாங்க. मैं जितने को भी जानता था सब ने मुझे भुला दिया। ஹalleluya. हालेलुया। எல்லாரும் என்னை மறந்தாலும் सब लोग मुझे भूलने पर भी என் தேவன் என்னை மறக்க மாட்டார். मेरा परमेश्वर मुझे नहीं भूलता। ஹalleluya. हालेलुया। உங்க வாழ்க்கையில இந்த சூழ்நிலை வந்திருக்கலாம், आपके जीवन में ऐसी एक परिस्थिति आई होगी அல்லது வரலாம். या आ सकती है, ஆண்டவர் சொல்றாரு, लेकिन परमेश्वर कहता है எல்லாராலும் மறந்தாலும் आपको सब लोग भूलने पर भी நான் உன்னை மறக்க மாட்டேன். मैं तुझे नहीं भूलूंगा। ஹalleluya. हालेलुया। ஏசாயா 49ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, यशायाह 49वां अध्याय उसका 15 वचन कहती है, ஸ்திரீயானவள் தன் जो है, கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் अपने कोख के बच्चे के लिए तरस न खाए हुए பாலகனை மறப்பாளோ? अपने बच्चे को भूलेगी क्या? அவர்கள் மறந்தாலும் वो अगर भूलने पर भी நான் உன்னை மறப்பதில்லை. मैं तुझे नहीं भूलूंगा। ஹalleluya. हालेलुया। ஒரு ஸ்திரீ एक பெற்றெடுத்த பிள்ளையை மறப்பாளோ? जन्म दिए हुए बच्चे को भूलेगी क्या? அவளுக்கு இறங்காமல் இருப்பாளோ? उसके लिए वो तरस नहीं खाएगी அந்த क्या? தாய் தன்னுடைய பிள்ளையை மறந்தாளோ? अगर वो माँ अपने बच्चे को भूलने पर भी நான் உன்னை மறக்க मैं மாட்டேன். तुझे नहीं भूलूंगा। தாய் தன்னுடைய பிள்ளையை மறப்பாங்களா? माँ कभी अपने बच्चे को தன்னுடைய भूलेगी क्या? பிள்ளைக்கு இறங்காமல் वो अपने இருப்பாங்களா? बच्चे के लिए तरस खाए बिना ஆனா रहेगी क्या? வேதத்துல ஒரு தாயை குறித்து நம்ம பார்க்க लेकिन முடியும். शास्त्र में एक माँ के बारे में हम देखते हैं। ஹalleluya. हालेलुया। நமக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு பெயர் பெற்ற ஒரு மனிதர் மோசே. हम सब नाम चिन्ह एक मनुष्य जिसे जानते हैं, एक मूसा के बारे में देखते हैं। யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தின் 3ஆம் 4ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது निर्गमन 2 अध्याय को 4 और 5 वचन में அந்த देखते ஸ்திரீ हैं, கர்ப்பவதியாகி वो स्त्री कोख से ஒரு ஆண் होकर பிள்ளையை பெற்று एक लड़के को जन्म அது देगी। அழகுள்ள பிள்ளை என்று கண்டு वो बहुत सौंदर्य है कर 3 जानकर மாதம் ஒளித்து 3 வைத்தார். महीने उसे छुपा कर रखी। அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் उसके बाद उसे छुपाने के लिए न ஒரு होने पर நாணர் பெட்டியில் எடுத்து एक उसने एक बेटी बनाकर அதற்கு பிசினும் கீழும் பூசி उसको सारे कई तरह के मरम्मत அதிலே सब அந்த कर பிள்ளையை வளர்த்தி उसके अंदर उस बच्चे को लेटाकर நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தார். नदी के किनारे उस बर्तन में रख மோசேயுடைய दिया। அம்மாவை குறித்து பார்க்கிறோம். मूसा के माँ के बारे में हम देखते हैं, பிள்ளை ரொம்ப அழகா இருக்கு. बच्चा बहुत सुंदर है। 3 மாசம் ஒளித்து வைத்து விட்டார். 3 महीने उसने छुपा कर रख दिया, ஆனால் 3 மாதம் கழிந்த உடனே लेकिन 3 महीने होने के बाद இனி என்னால ஒளித்து வைக்க முடியாது. उसके बाद वो छुपा नहीं யாரா सकती है। தேசத்தின் ராஜா சொல்லி ये இருக்கிறார், देश के राजा ने कह दिया எல்லா है, ஆண் பிள்ளையை கொல்ல வேண்டும். सारे लड़कों को मार देना இனி இந்த चाहिए। பிள்ளை என்னோடு கூட இருந்தால் इसके बाद अगर ये बेटा मेरे साथ रहे तो என்னுடைய ஜீவனுக்கு ஆபத்து, मेरे जीवन के लिए संकट என்னுடைய हो जाएगी, குடும்பத்திற்கு ஒரு ஆபத்து मेरे வரும். परिवार के लिए एक संकट आ இனி जाएगी। இந்த பிள்ளை ஒளித்து வைக்க इसके முடியாது. बाद इस बच्चे को छुपा कर नहीं रख सकते। ஸ்திரீயானவள் தன் பாலகளுக்கு இறங்காமல்
स्त्री अपने बच्चे के लिए तरस खाए बिना மறந்து போவாளோ? भूल जाएगी क्या? மோசையின் தாய் மறந்தாள். मूसा की माता भूल गई। மோசையின் தாய் இறங்காமல் போனாள். मूसा की माता उसके लिए तरस नहीं ஒரு खाई। நாணற்பட்டியில் வைத்து விட்டு விட்டாள். उसने एक सरकड़ों के पेटी में रखकर उसे छोड़ दिया। நான் ஏன் இப்படி சொல்றேன் நீங்க யோசிக்கிறீங்களா? ऐसे ऐसे क्यों कहता आप सोच रहे அடுத்த हैं? வசனத்துல பாருங்க. अगला वचन में அதுக்கு पढ़िए। என்ன சம்பவிக்கும் என்று சொல்லி उसके बाद क्या संभव होने वाला है அதை कर அரும்படி அதன் தமக்கை தூரத்தில் நின்று பார்க்கிறார். वो क्या होने वाले उससे उसने दूर से खड़े होकर उसे அவருடைய देखने लगे। அவருடைய சகோதரி தூரத்தில் நின்று பார்க்கிறார். वो अपने बहन दूर खड़ी होकर देखती है। தாய் எங்க போனா தெரியல. माँ कहाँ पर गई नहीं जानते। ஹalleluya. हालेलुया। யோசிச்சு பாத்தீங்களா? आप सोच कर देखेंगे। மோசையின் தாய் எங்க வீட்டுக்கு போயிட்டா. मूसा की माँ घर पर चली गई। ஆனா அந்த தங்கை அவ சகோதரி வந்து பாருங்க. लेकिन उसकी बहन आकर देखती है। என் புள்ள தங்கச்சி தம்பிக்கு என்ன ஆக போகுது? मेरे भाई को क्या होने वाला என்ன है? நடக்க போகுது? क्या होने वाली है? ஹalleluya. हालेलुया। அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ தன்னுடைய பாலகனை மறந்தாள். ऐसे एक स्त्री अपने बेटे को भूलने पर भी கர்த்தர் உங்களை மறக்க மாட்டார். परमेश्वर आपको नहीं भूलेगा। ஆதியாகமம் 27 அதிகாரத்தின் 45 வசனம். वचन से उत्पत्ति 27वां अध्याय उसका 45वां वचन। Genesis verse 27:45 ல பாருங்க. उत्पत्ति உன் 27 சகோதரன் உன்மேல் 45। கோபம் தணிந்து तेरा भाई तुझ पर क्रोध ठंडा होने पर நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்த பின் तू जो भी उसके लिए किया वो सब भूलने நான் के बाद ஆள் அனுப்பி मैं तेरे लिए एक मनुष्य को भेज அவ்விடத்திலிருந்து உன்னை அழைப்பிப்பேன். वहां से मैं तुझे बुला लूंगा। யாக்கோபுடைய தாய் சொல்லுகிறார். याकूब की मां कहती है இன்னைக்கு உன் சகோதரன் ரொம்ப கோபமா இருக்கு. आज तेरा भाई तुझ पर बहुत क्रोधित அவனை है। கொன்னு விடுவான். वो तुझे मार डालेगा। அதனால நீ என்ன பண்ண தெரியுமா? इसलिए तू क्या कर, நீ போயிரு என் என் சகோதரன் ஊருக்கு போயிரு. तू मेरे भाई के घर पर चले जा। நீ அங்க போய் இருந்துக்கா. वहां पर जाकर ठहर। நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? मैं क्या करूंगा உன் जानता है? சகோதரனுடைய கோபம்லாம் தணிஞ்சதுக்கு तेरे அப்புறம் भाई का सारे क्रोध गुस्सा ठंडा होने நான் पर ஆள் அனுப்பி உன்னை அழைப்பேன். मनुष्य को भेजकर तुझे बुला लूंगी। வேதத்துல எங்கேயாவது शास्त्र में कहीं யாக்கோபுடைய தாய் ஆள் அனுப்பினது வேதத்துல இருக்கா? याकूब की मां ने कहीं अपने मनुष्य को भेजा ऐसा कहीं लिखा யாக்கோபு है தன்னுடைய மாமனார் வீட்ல 15 வருடங்களுக்கு மேல கஷ்டப்பட்டு கொண்டு क्या? இருக்கிறார். याकूब अपने ससुर के घर में कई सालों से वो कष्ट झेल रहा है। அந்த தாய் என்னைக்கு நினைத்து பார்த்தாளா? उस मां ने कभी याद कर देखा क्या? யாக்கோபை போய் சந்தித்தாளா? याकूब को जाकर मुलाकात की அல்லது क्या? வேலைக்காரனை அனுப்பி கூப்பிட்டு क्या வர अपने சொன்னாளா? नौकर को भेजकर उसे ले आने के लिए कहा? வரவில்லை. नहीं आई। அவளும் போகவில்லை. वो भी खुद नहीं யாக்கோபை गई। அழைக்கவில்லைங்க. याकूब को भी नहीं बुलाया। மறந்து போனப்பட்டவன் தான் யாக்கோபு. एक याकूब भूला गया स्थिति में रहा। எல்லாராலும் மறக்கப்பட்டவன் தான் सब மோசே. लोगों के द्वारा एक भूला हुए स्थिति में एक मूसा था। ஹalleluya. हालेलुया। 1 சாமுவேல் 16 அதிகாரத்தின் 11 வசனம். पहला सामुएल 16वां अध्याय के 11वां वचन। ஈசாய் அந்த பிள்ளையை மறந்து விட்டான். ईसाई ने अपने बेटे को भूल गया। சாமுவேல் கேட்கிறான், सामुएल पूछता है இவ்வளவு தானா உன் பிள்ளை? क्या इतना ही तेरे बच्चे हैं? அப்பதான் ஈசாய்க்கு ஞாபகம் வருது. तब ईसाई को याद आती இல்ல है இன்னொரு பிள்ளை இருக்கு. नहीं एक और बेटा है, தாவீதுன்னு ஒருத்தன் இருக்கிறான். दाऊद करके एक அவன் है। எல்லாத்துக்கும் இளையவன். वो सबसे छोटा है। அவன் ஆடுகள் மேய்த்து கொண்டு वो भेड़ों இருக்கிறான். को चरा रहा है। ஹalleluya. हालेलुया। இங்க அந்த தகப்பன் தன்னுடைய மகனை இழந்தான். यहाँ पर उस पिता ने अपने बेटे को भूल गया। அவன் என்ன சொல்ல வருகிறார் தெரியுமா? पवित्र आत्मा क्या कहना चाहते हैं உங்களுடைய जानते हो? குடும்பம் உங்களை மறந்திருக்கலாம். आपका परिवार आपको भूल सकते உங்களுடைய हैं। தாய் தகப்பன் உங்களை आपके மறந்திருக்கலாம். माता पिता आपको भूल सकते உங்கள் हैं। சகோதரன் சகோதரி உங்களை आपके भाई மறந்திருக்கலாம். बहन आपको भूल सकते உங்களுடைய हैं। உறவுகள் உங்களை आपके மறந்திருக்கலாம். रिश्तों ने आपको भूल दिया होगा। ஆண்டவர் சொல்லுகிறார், लेकिन मेरा परमेश्वर कहता है நான் உன்னை மறக்க மாட்டேன். मैं तुझे नहीं நான் भूलूंगा। உன்னை மறக்க मैं மாட்டேன். तुझे नहीं நீ भूलूंगा। எளியவன் என்று உன்னை மறந்திருக்கலாம். तुझे दीन है कर भूल நீ गए होंगे। சிறியவன் என்று உன்னை तू गरीब है மறந்திருக்கலாம். करके तुझे भूल दिया எல்லாத்த होगा। விட கடகுட்டி தானே तू மறந்துட்டாங்க. सबसे छोटा है कर तुझे भुला दिया தாவீதை होगा। அப்படிதான் அவன் தகப்பன் மறந்தான். दाऊद को भी ऐसे उसके पिता ने அவன் भुला दिया। எல்லாத்தோட சிறியவன். वो सबसे छोटा है। என் மத்த பிள்ளை எல்லாம் யுத்தத்துல இருக்கிறாங்க. मेरे सारे बड़े बच्चे लड़ाई के लिए युद्ध में ஹalleluya. रहते हैं। அவங்க நல்ல போர் வீரர்களா वो இருக்கிறாங்க. सब अच्छे सेनापति ஆனா हैं। இவன் ஆடு மேய்ச்சிட்டு தானே இருக்கான். लेकिन ये तो भेड़ बकरी चलाता அவன் है ना। பார்க்கிற வேலையை வைத்து கூட அவனை वो மறந்திருக்கலாம். देखने वाले काम को देखकर उसे भूल दिया होगा। நீங்க ஒரு சாதாரண வேலை பாக்குறீங்க. आप एक साधारण काम करते என்று हो, சொல்லி உங்க குடும்பம் உங்களை அற்பமாய் நினைக்கலாம். ऐसे सोच के आपके परिवार आपको तुच्छ समझ ஆனா सकते ஆண்டவர் हैं। சொல்லுகிறார், लेकिन परमेश्वर कहता है நாணற்பட்டியில் இருந்த மோசேயை தாய் மறந்தாள். सरकटपट्टी के रहने वाले उसके माँ उसे भूल गई। என் தேவன் மறக்க लेकिन மாட்டார். मेरा परमेश्वर नहीं भूलता है। ஹalleluya. हालेलुया। மோசேயின் வீட்ல இருந்திருந்தா என்ன தெரியுமா நடந்திருக்கும்? मूसा अपने घर पर रहा होगा तो क्या हुआ होगा जानते கடைசி हो? வரைக்கும் அந்த குடிசையில தான் இருந்திருக்கும். आखिर तक उसी झोपड़े में रहा होगा। ஆனா தாய் மறந்து தேவன் நினைக்கும் பொழுது எங்கே போனான் தெரியுமா? लेकिन माता भूलकर जब परमेश्वर ने याद किया कहां गया? அரண்மனையில வாழ वो ஆரம்பித்தான். राजभवन में जीवन बिताने ஹalleluya. लगा। हालेलुया। தேவன் மாத்திரம் நம்மை மறக்காமல் केवल இருந்தார். परमेश्वर हमें भूले बिना रहने पर இன்றைக்கு உங்க குடிசையில் இருக்கிற வாழ்க்கை அரண்மனையை போல மாறும். आज आपके झोपड़ी में रहने वाली एक जीवन जो है अच्छा एक ஏன்னா राजभवन கர்த்தர் நம்மை बनेगी। ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். परमेश्वर हमें आशीष करने वाला है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। யாக்கோபு கடைசி வரைக்கும் தன்னுடைய வீட்டுல இருந்தார். याकूब आखिर तक अपने घर पे रहा। அப்பாட்ட பிடுங்கின கொஞ்சம் ஆசீர்வாதத்தை
பக்கத்துல வச்சு இருந்திருப்பான். पिता के पास छिना हुआ थोड़े आशीष को रख कर रहा होगा, ஆண்டவர் அவனை நினைத்ததுனால लेकिन परमेश्वर ने से याद किया, யாக்கோபு इसलिए சொல்லுகிறான், याकूब कहता है வெறுங்கையான போனப்பா, मैं खाली हाथ पर गया ரெண்டு पिता, பரிவாரங்களை உடையவனாய் लेकिन दो வந்திருக்கிறேன். दल के साथ मैं लौट कर आया हूँ। கர்த்தர் இதுவரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத இரட்டிப்பான நன்மைகளை கொடுப்பார். परमेश्वर अब तक जो नहीं चाहे ऐसे दुगने का आशीष को देगा। ஹalleluya. हालेलुया। தாவீதை தகப்பன் மறந்தான், दाऊद को पिता ने भूल गया, சகோதரர்கள் மறந்தார்கள், अपने भाइयों ने भूल गए, ஆனால் தேவன் நினைத்தார். लेकिन परमेश्वर ने याद किया। யுத்தத்துல இருக்கிறவனால கூட ராஜாவாய் மாற முடியல. युद्ध में रहने वाला भी राजा नहीं बन ஒரு सका, போர் வீரனாய் இருக்கிறவன் கூட ராஜாவாய் एक மாறல. सेनापति भी राजा नहीं बन सका। அதுல தாவீதின் சகோதரர்கள் பராக்கிரமசாலி லிஸ்ட்ல उसमें भी இருக்காங்க. दाऊद के भाई जो एक पराक्रमियों के, அவர்கள் கூட ராஜாவாய் மாற वो भी முடியல. राजा नहीं बन सके, ஆனா ஆடு மேய்ச்சவன் ஆண்டவர் ராஜாவாய் लेकिन மாற்றினார். भेड़ बकरी चराने वाले को परमेश्वर ने राजा बना கர்த்தர் இந்த दिया। மாதத்துல அதை உங்க வாழ்க்கையில் செய்வார். परमेश्वर इस महीने में आपके जीवन में எல்லாரும் नहीं करना கரங்களை चाहता தட்டி है। அப்படி நடத்துவார் என்று விசுவாசிக்கிறேன். आप सब ताली बजाकर परमेश्वर ऐसा करेगा, ऐसा கர்த்தர் என்னை विश्वास करेंगे। ஆசீர்வதிப்பார். परमेश्वर मुझे आशीष என் करेगा। குடும்பம் என்னை மறந்தாலும் என் தேவன் என்னை மறக்க மாட்டார். मेरे परिवार मुझे भूलने पर भी मेरा परमेश्वर मुझे नहीं भूलेगा। அடுத்ததாக பாருங்க, अगला हम देखेंगे யோபு 19 அதிகாரத்தின் 14 வசனம். आयुब 19वां अध्याय उसका ஜோப் 19:14. 14वां என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், मेरे लोग आकर उसमें से हटकर என் चले गए, சிநேகிதர்கள் என்னை மறந்து விட்டார்கள். मेरे मित्र मुझे भूल गए। ஹalleluya. हालेलुया। இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையில சிநேகிதர்களால் நீங்க மறக்கப்பட்டு இருக்கலாம். दूसरा आपके जीवन में आपके दोस्तों के द्वारा भूले गए होंगे। இதுவரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என் கூட தான் अब இருந்தாங்க. तक मेरे दोस्त मित्र मेरे संग ஆனா थे, என்னுடைய சூழ்நிலை கொஞ்சம் மாறின உடனே लेकिन मेरी परिस्थिति थोड़ा बदलते ही என்னுடைய தோஸ்தெல்லாம் என்னை விட்டு தூரம் போயிட்டாங்க. मेरे सारे दोस्त मुझे छोड़कर चले गए। யோபு அதே அதிகாரத்தில் 19 சொல்லுகிறது, वही अध्याय के 19 में कहते என் हैं பிராண சிநேகிதரும் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள். मुझे प्रेम करने वाले, मेरी जान से भी बढ़कर प्रेम करने நான் वाले मुझे नफरत करते சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதிகளானார்கள். हैं। मैं जिनसे प्रेम करता वो मुझे नफरत करने लगे। என் பெஸ்ட் ஃப்ரெண்ட், मेरा बस से बहुत जिगरी என் दोस्त, உயிர் நண்பன் मेरा एक जिगरी दोस्त जो யோபு है, அதான் சொல்லுகிறான், आयुब यही कहता है, என் பிராண என் உயிர் நண்பன் கூட என்னை வெறுத்துட்டான். मेरे जिगरी दोस्त ने भी मुझे भुला दिया। ஹalleluya. हालेलुया। வாழ்க்கையில அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கலாம். आपके जीवन में ऐसी एक परिस्थिति आई हो सकती है, நீங்கள் யாரோடு ரொம்ப நெருங்கி பழகுனீங்களோ आप जिसके साथ बहुत करीबी रिश्ता அவர்கள் கூட உங்களை थे, மறந்து वो भी போயிருக்கலாம். आपको भुला दिया होगा। சங்கீதம் 38:11 சொல்லுகிறது, वही संगीता 38 उसका 12 कहती है, என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள். मेरे मित्र मेरे दोस्त मेरे सारे संकट को देखकर दूर हट जाते हैं। ஹalleluya. हालेलुया। என் சிநேகிதர் என் தோழர்கள் என் வாதையை கண்டு விலகி ஓடுறாங்க. मेरे दोस्त और मित्र मेरे सारे वेदना को देखकर दूर चले जाते हैं। யோபுடைய வாழ்க்கையில आयुब के जीवन में அவன் வாழ்க்கையில கொஞ்சம் வாதம் வந்தது, उसके जीवन में थोड़ी सी विपत्ति आई, கொஞ்சம் வியாதிகள் வர थोड़ा ஆரம்பிச்சது, बीमारी आने लगी, கொஞ்சம் இழப்புகள் வர थोड़ा वो ஆரம்பிச்சது. कुछ खोने लगा, கூட இருந்த நண்பன் எல்லாம் ஓடி போயிட்டான். साथ में रहने वाले सारे दोस्त ஒரு भाग गए। 4 நண்பர் வந்தாங்க. केवल एक 4 दोस्त लोग அந்த आए। 4 நண்பர் வந்து என்ன தெரியுமா பண்ணாங்க? वो 4 दोस्त लोग आके क्या किया அவனை जानते हो? குறித்து தூசணமா தான் பேசினாங்க. उसके बारे में दूषित शब्द कहने लगे। ஹalleluya. हालेलुया। யோபு அழகை சொல்வார், आयुब अच्छी तरह என் कहते हैं, சிநேகிதர்களும் என்ன தூசிக்கிறாங்க. मेरे मित्र भी मेरे बारे में बुरा कहते हैं। ஹalleluya. हालेलुया। அந்த 4 பேர் வந்தது தூசிக்க தான் वो வந்திருக்காங்க. 4 लोग जो है वो भी बुरा कहने के लिए आए। ஹalleluya. हालेलुया। மத்த எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. बाकी सब दौड़ गए। தாவீதுனுடைய வாழ்க்கையில दाऊद के जीवन அவனு में எத்தனையோ பேர் கூட இருந்தாங்க. उसके संग कितने सारे लोग थे। சவுல் துரத்தணும் எல்லாம் விட்டுட்டு ஓடிடுவான். साउल ने दौड़ाया तो सब छोड़कर அப்சலோம் भाग जाते துரத்தணும் எல்லாரும் விட்டுட்டு போயிடுவாங்க. अब्सलोम भगाया तो सब छोड़कर चले जाते थे। அவனோடு இருந்த அத்தனை பேர் விட்டு கொண்டு சென்றார். उसके संग रहने वाले सारे लोग छोड़कर चले நம்முடைய गए। வாழ்க்கையில இருக்கிற சில இழப்புகள் நிமித்தமாக, हमारे जीवन में रहने वाले कुछ खोना वाली चीजों के நம்முடைய कारण, வாழ்க்கையில வந்த சில தரித்திரங்கள் நிமித்தமாக हमारे जीवन में आए हुए कुछ दरिद्र कार्यों के कारण நம்ம अनेक நண்பர்கள் விட்டு போயிருக்கலாம். हमारे कई सारे दोस्त हमें छोड़कर गए இன்னைக்கு होंगे। ஆண்டவர் சொல்கிறார், लेकिन आज परमेश्वर நீ कहता है, ஆசீர்வாதமா இருந்தாலும் நான் உன் கூட தான் இருப்பேன். तू आशीषित दायित रहेगा तो भी मेरे நீ तेरे संग रहूंगा, தரித்திரனாய் இருந்தாலும் நான் உன் கூட தான் तू இருப்பேன். दरिद्र रहे तो भी मैं तेरे संग रहूंगा। ஹalleluya. हालेलुया। நீதிமொழிகள் 19:4 சொல்லுகிறது, नीति वचन उसका 19 उसका 4 कहती है। Proverbs chapter 19:4 சொல்லுகிறது, नीति वचन 19 उसका 4 वचन में देखते हैं, செல்வம் अनेक சிநேகிதரை சேர்க்கும், धन कई सारे दोस्तों को इकट्ठा करती है, தரித்திரனோ சிநேகிதராலும் நெகிழப்படுவான். लेकिन दरिद्र अपने दोस्तों के द्वारा भी नफरत किया जाएगा। हालेलुया। हालेलुया। தரித்திரனா இருந்தா சிநேகிதர் கூட வெறுத்துருவான். अगर दरिद्र रहेगा तो अपना दोस्त भी तुझे नफरत करने लगेगा। ஹalleluya. हालेलुया। ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? परमेश्वर क्या कहता है जानते சங்கீதம் हो? 9:18 சொல்கிறார், भाई संगीता 19:18 में 9:18 में कहता है, Psalms 9:18 சொல்கிறார், संगीता 9:18 में कहता है, எளியவன் என்றைக்கு மறப்படுவதில்லை. दीन कभी नहीं भुलाया जाता है। எளியவனா இருக்கலாம், तू दीन हो सकता है, எல்லாத்தையும் இழந்து போய் सब இருக்கலாம், कुछ खोया हुआ हो सकता है, ஆண்டவர் என்றைக்கு உங்களை மறக்க लेकिन மாட்டார். परमेश्वर तुझे कभी नहीं भूलता। சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை. दरिद्र का भरोसा कभी नहीं तोड़ा जाता है। हालेलुया। हालेलुया। So, ஒன்று உங்களுடைய குடும்பங்கள் உங்களை மறந்தாலும் एक आपका परिवार आपको भूलने पर भी கர்த்தர் உங்களை மறக்க மாட்டார். परमेश्वर आपको नहीं भूलेगा। இரண்டாவது, உங்களோடு கூட இருந்த சிநேகிதர்கள் உங்களை மறந்தாலும் दूसरा, आपके
संग रहने वाले आपके दोस्त भूलने पर भी கர்த்தர் உங்களை மறக்க மாட்டார். परमेश्वर आपको नहीं भूलेगा। ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, तीसरा उत्पत्ति 40वां अध्याय उसका 23वां वचन में देखते हैं। Genesis chapter 40 verse 23 ல பார்க்கும் பொழுது, उत्पत्ति 40 उसका 23वां वचन में हम देखते हैं। பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை மறந்து போனான். प्याला देने वाला का प्रधान जो है वो यूसुफ को भूल गया। ஹalleluya. हालेलुया। அவன் யார் தெரியுமா? ये कौन है जानते हैं? யோசேப்பிடமிருந்து நன்மையை பெற்றவன். यूसुफ से भलाइयों को पाया हुआ। வாழ்க்கையில சாவா அல்லது வாழ்வான்னு சொல்லி ஒரு கேள்வியோடு இருந்தவன். जीवन में मौत है क्या जीवन है कर एक सवाल जब आया, அவன் கண்ட தரிசனத்திற்கான விடைகளை சொல்லி, उसने देखे हुए दर्शन के लिए एक जवाब को நல்ல बताकर, ஒரு அர்த்தத்தை சொல்லி, अच्छा एक अर्थ को बताकर, கர்த்தர் உனக்கு வாழ்வை கொடுக்க போகிறார் परमेश्वर तुझे जीवन देने वाला है என்று சொல்லி कहकर, அவனை திடப்படுத்தினவன் ऐसे யோசேப்பு. कहकर धाड़स बांधने वाला एक यूसुफ था। சிறைச்சாலையில சோர்ந்து போய் கிடந்திருக்கிறார். बंधुओं में वो बंधा पड़ा था। ராஜ அரண்மனையில் ராஜாவுக்கு முன்பாக வேலை பார்த்தவர். राजा के सामने राजभवन में उसने काम किया, ஆனால் அவனுடைய சூழ்நிலை நிமித்தமாக சிறைச்சாலையில் வந்து கிடக்கிறார். लेकिन उसकी परिस्थिति के कारण बंधुओं में आकर पड़ा हुआ। யோசிச்சு பாருங்க, थोड़ा सोच कर அவருடைய देखिए மனநிலை எப்படி இருந்திருக்கும்? उसकी मन की परिस्थिति कैसी हुई होगी। ராஜாவுக்கு முன்பாக வேலை मैं பார்க்கிறவர், राजा के सामने मैंने काम किया है, ஆனால் அவன் लेकिन वो எல்லா வேலையிலும் தூக்கி தூர எறியப்பட்டு, सब कामों से उसे दूर हटाया जाकर, வேலை கூட இல்லனாலும் பிரச்சனை இல்ல, சிறைச்சாலையில தூக்கி போட்டார். अगर काम भी नहीं हो तो भी ठीक है, लेकिन बंधुओं में जाकर डाला அவன் गया। எந்த அளவுக்கு உடைந்து போய் இருந்திருப்பான்? कितना वो टूटा गया होगा, அவன் வாழ்க்கை எந்த அளவுக்கு வெறுப்பா இருக்கும்? उसके जीवन में कितनी एक नफरत आई होगी। ஆனா அவனை लेकिन उसे யோசேப்பு தேற்றினான், यूसुफ ने धाड़स बांधा, திடப்படுத்தினான். उसे धाड़स बांधा। தைரியமாயிரு, ये निडर होकर கர்த்தர் உன்னை रहे, உயர்த்த போகிறார், परमेश्वर तुझे ऊंचा करने वाला மறுபடியும் है, உன் ஸ்தானத்துல உன்னை வைப்பார், फिर से तुझे तेरे स्थान में நீ रखेगा, ராஜாவுக்கு பானபாத்திரனா இருப்பார் राजा के लिए प्याला देने वाला बना रहेगा। என்று சொல்லி அவனுக்கு நன்மை செய்தவனை ऐसे कहकर जिसने भलाई किया था அவன் மறந்து விட்டான். उसने भूल गया था। ஹalleluya. हालेलुया। இவனுக்கு யோசேப்பு சொல்லுறாரு, इतने के लिए यूसुफ कहता है, நீ உயர்த்தப்பட்டு இருக்கும் பொழுது என்ன கொஞ்சம் நினைச்சு பாருங்க, तू जब फिर से अपने स्थान में आएगा मुझे याद कर, என்ன மறந்துடாத. मुझे मत भूलना। ஆனா பானபாத்திரக்காரனோ लेकिन प्याला देने वाला யோசேப்பை நினையாமல் மறந்து விட்டான். यूसुफ को याद किए बिना वो भूल गया। ஹalleluya. हालेलुया। உன்னிடத்திலிருந்து நன்மை பெற்றவர்கள் உன்னை மறந்து तेरे पास से भलाई को देखे हुए वो तुझे भूल ஆனா जाएंगे, உனக்கு நன்மை செய்கிற தேவன் ஒரு நாள் மறக்க மாட்டார். लेकिन तुझे भलाई करने वाला परमेश्वर कभी तुझे नहीं भूलेगा। ஹalleluya. हालेलुया। யோசேப்பை பானபாத்திரக்காரன் மறந்தான், यूसुफ को प्याला देने वाला भूल गया था, தேவன் மறந்தாரா? परमेश्वर भूला क्या? இல்லங்க. नहीं। ஹalleluya. हालेलुया। பானபாத்திரக்காரன் மூலமாக प्याला देने वाले के द्वारा சிறையிலிருந்து வெளியே வருவதுதான் யோசேப்பினுடைய நினைவு. बंधुओं में से बाहर आना ही केवल यूसुफ का सोच में था। எப்படியாவது அவனுக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணிடுவான் நமக்கு, कैसे भी वो हमारे लिए तरफदारी कर देगा, இல்ல சிறைச்சாலையிலிருந்து வெளியே मैं வந்துடலாம் बंधुओं से बाहर आ सकता हूँ, என்று சொல்லி யோசேப்பு நினைத்தான். ऐसे यूसुफ सोचने लगा। ஆனா அவன் மறந்தால் என்ன? लेकिन वो भूलने पर भी क्या हुआ? ஆண்டவர் சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வருவர் மாத்திரமல்ல, लेकिन परमेश्वर से बंधुओं से बाहर निकालने वाला ही नहीं केवल ராஜரீக அபிஷேகத்தை கொடுத்து உயர்த்துகிறவர். एक राजा के अभिषेक को देकर ऊंचा उठाता है। ஹalleluya. हालेलुया। ராஜாவுக்கு இரண்டாம் இடத்துல போய் நிற்கிறார். एक राजा के दूसरे स्थान में जाकर கொஞ்சம் खड़े रहता யோசிச்சு है। பாருங்க. थोड़ा हम सोच कर देखेंगे, எந்த ராஜாவுக்கு जिस राजा के लिए பானபாத்திரம் கொண்டு பானத்தை ஊத்தி கொடுப்பானோ, जो प्याला देने वाला उस प्याले में डाल कर देता है, இப்ப அதே சிங்காசனத்து பக்கத்துல யோசேப்பு உட்கார்ந்து अब இருக்கிறார். उसी सिंहासन के बाजू में यूसुफ बैठा है। அவனுக்கு பானம் கொடுக்கிறவன் யோசேப்புக்கு கொடுத்து தான் ஆகணும். उसको प्याला देने वाला वो यूसुफ को देना ही जरूरी था। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। நீ என்ன மறந்தா என்ன? तू मुझे भूला तो क्या हुआ? நீ எனக்கு வேலை செய்யும்படி கர்த்தர் என்னை तू உயர்த்துவார். मुझे काम करने के लिए परमेश्वर मुझे ऊंचा उठाएगा। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் நம்மை மறக்க மாட்டார். परमेश्वर हमें नहीं भूलता है। தாவீதுனுடைய வாழ்க்கையில பாருங்க, दाऊद के जीवन में हम देखते हैं, 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம் சொல்லுகிறது. दूसरा सामुएल 9वां अध्याय के पहला वचन कहती है, 2 Samuel chapter 9 verse 1 ல दूसरा பாருங்க, सामुएल 9वां अध्याय का पहला वचन, யோனத்தானின் நிமித்தம் योनातान के द्वारा என்னால் தயவு பெறத்தக்கவன் யாராவது இருக்கிறாரா? मेरे द्वारा दया पाया हुआ कोई है क्या? அப்படி யாராவது இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. ऐसा कोई है तो मेरे पास कहिए। 3ஆம் வசனம் சொல்லுகிறது, तीसरा वचन कहती है, ஆமாப்பா 2 காலும் முடமா இருந்த ஒருத்தன் இருக்கிறார், हाँ पिता दोनों पेड़ से लूला एक मनुष्य है, மேவிபோசேத் என்கிற ஒருத்தன் இருக்கிறார். मेफीबोशेत कर एक है। உடனே தாவீது அவனை அழைக்கிறார். तुरंत दाऊद उसे बुलाता है। 7ஆம் 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, 7वां 8वां वचन में हम देखते हैं, உன் தகப்பனாகிய யோனத்தானின் நிமித்தம் तेरे पिता योनातान के द्वारा நான் உனக்கு தயவு செய்வேன். मैं तुझे दया करता हूं। हालेलुया। हालेलुया। தாவீதுனுடைய கேரக்டர் எங்க, பானபாத்திரனுடைய கேரக்டர் எங்க பாருங்க. दाऊद का उसका स्वभाव कहां पर है? वो प्याला देने वाला का स्वभाव कहां पर है? தாவீதுக்கு ஒரு நாள் தன்னுடைய ஜீவனை காப்பாற்ற யோனாத்தான் உதவினார். दाऊद के लिए जीवन को संभालने के लिए बचाने के लिए योनातान ने एक दिन मदद ஆனா किया, எல்லாரும் மரித்து போயிட்டாங்க. लेकिन सारे लोग मर गए। இப்ப தாவீது ராஜாவா வீச்சு இருக்கிறார். अब दाऊद राज्य करता है, ஆனால் அவர் செய்த நன்மையை மறக்கல. उसने किए हुए भलाई को नहीं भूला। தயை எனக்கு ஒருத்தன் தயை பாராட்டினா, किसी ने मेरे लिए
दया दिखाया है। யோனத்தான் அன்னைக்கு எனக்கு நன்மை செய்யலனா योनातान ने अगर मुझे दया नहीं நான் दिखाई இன்னைக்கு உயிரோட होती, இருக்க முடியாது. आज मैं जीवित नहीं रहा होगा। எனக்கு நன்மை செய்தவனுக்கு நான் நன்மை செய்யணும். मुझे जिसने भलाई किया मैं उसके लिए भलाई करना है। யோனத்தான் குடும்பத்துல யாராவது மீதியா இருக்காங்களா? योनातान के परिवार में कोई बचा हुआ है क्या? ஆமாப்பா ஒருத்தன் இருக்கறான். हाँ, एक मनुष्य। அவனை கொண்டு வாங்க. उसे ले आओ। அவனுக்கு இருக்கிற எல்லா நடத்தையும் அவனுக்கு கொடுங்க. उसको रहने वाले सारे खेत को उसे दीजिए। வசனம் சொல்லுகிறது वचन कहती है, அவன் என்னுடைய பந்தியில நித்தம் புசிக்கிறவனாய் वो இருப்பான். मेरे भोजन में मेरे मेज में मेरे साथ हमेशा भोजन करता रहेगा। ஆனா அந்த மேவி வசனத்தை என்ன சொல்றான் उस தெரியுமா? मोइबेसत में क्या कहा जानते हो? செத்த நாயை போல இருக்கிற मैं நீர் मरे என்னை நோக்கி பார்க்கிறேன். मरे हुए कुत्ते के समान है, आप मुझे मेरी ओर देखे। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। தாவீது ஒரு மனுஷனை நினைச்சாலே दाऊद अगर एक मनुष्य को याद किया तो இழந்த எல்லாத்தையும் கொடுக்க முடியும். अगर खोया हुआ सब कुछ दे सकता है तो। ஹalleluya हालेलुया। இந்த மேவிபோசேத் நிலங்களை மாத்திரம் இழக்கல, ये मेफीबोशेत ने अपने खेतों को सिर्फ नहीं खोया, அவன் ஒரு ராஜ குடும்பத்தில் பிறந்த ஒரு மனிதன். वो एक राजा के परिवार में जन्म हुआ एक அவன் मनुष्य। ராஜ அரண்மனையில வாழ वो வேண்டியவன். राज भवन में जीवन बिताना वाला मनुष्य था, சூழ்நிலை நிமித்தம் लेकिन परिस्थितियों के कारण சிபா என்கிற ஒருத்தன் வீட்ல வாழ்ந்து கொண்டு वो இருக்கிறான். किसी मनुष्य के घर पर ठहरा हुआ है। தாவீது அவனை நினைத்து பார்த்தான். लेकिन दाऊद उसे याद कर வீட்ல देखा, இருக்காத தம்பி நீ அரண்மனைக்கு வா. तू घर पर मत रहे, तू राजभवन में आ जा। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। தாவீதை போல दाऊद के समान கர்த்தர் நம்மை நினைக்கிறவராய் இருக்கிறார். परमेश्वर हमें याद करने वाला है, மறுபடியும் உயர்த்துவாருங்க. फिर से हमें ऊंचा करेगा। ஆனா இதே தாவீதுக்கு लेकिन इसी दाऊद को அதே 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தின் 10ஆம் 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது वही पहला सामुएल 25वां अध्याय उसका 10 और 11 वचन में हम देखते 1 हैं। சாமுவேல் chapter 24 verse 10 and 11 ல பாருங்க. पहला सामुएल 24वां अध्याय उसका 10 और 11 वचन। நாபால் என்பவனுக்கு நல்ல உதவி செய்திருந்தான். नाबाल एक मनुष्य के लिए अच्छा मदद किया था। காடுகளில இருக்கும் பொழுது जब वो जंगल में था, அவருடைய ஆடு மாட்டுக்கெல்லாம் நல்ல பாதுகாப்பா उसके இருந்தான். भेड़ बकरियों का अच्छा सुरक्षा देने ஒரு वाला நாள் था। நாபால்ட்ட ஆள் அனுப்புறான். एक दिन नाबाल के पास अपने नौकर को பா, भेजता அன்னைக்கு है, நாங்க உங்களுக்கு எல்லாம் உதவி செய்தோம். हे मैं तुम्हारे लिए उस दिन में मदद किया था, உங்களுக்கு பெரிய பாதுகாப்பா இருந்தோம் आप நாங்க. मेरे लिए बड़े सुरक्षा के साथ என் थे, வேலைக்காரர்களுக்கு ஏதாவது கொஞ்சம் கொடுத்து விடுப்பா. मेरे नौकर के लिए कुछ देकर भेजना। நாபால் சொல்லிட்டான், नाबाल ने कह दिया, நீ யாருன்னு எனக்கு तू தெரியாது. कौन है कहकर मैं नहीं जानता। ஹalleluya हालेलुया। அவன் நன்மைக்கு நன்மை செய்யவில்லை, वो भलाई के लिए भलाई नहीं किया, மறந்து விட்டான் செய்த वो நன்மையை. किए हुए भलाई को भूल गया। இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில आज हमारे जीवन में நம்மிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள், हमारे पास से आशीष पाए हुए, நம்மிடமிருந்து உதவியை பெற்றவர்கள், हमारे पास से मदद को पाए हुए, நம்மிடமிருந்து நன்மைகளை பெற்றவர்கள், हमारे पास से भलाई को पाए சில हुए, வேளை நம்மளை மறந்து कुछ போகலாம். समय हमें भूल सकते हैं, ஆண்டவர் சொல்லுகிறார், लेकिन परमेश्वर कहता நான் है உன்னை மறக்க மாட்டேன், मैं तुझे नहीं भूलूंगा, நான் உன்னை மறக்க மாட்டேன். मैं तुझे नहीं भूलूंगा। இந்த மனிதர்கள் எல்லாம் இப்படிதான் மறப்பார். ये मनुष्य सब ऐसे ही भूल जाएंगे। உன்னுடைய குடும்பமாய் இருந்தால், तेरे परिवार हो உன்னுடைய சிநேகிதர்களாய் या இருந்தால், तेरे दोस्त हो உன்னிடத்தில் நன்மை பெற்றவர்களாய் या तेरे இருந்தால், पास से भलाई पाए हुए हो, இவங்க எல்லாத்தையும் உங்களுக்கு நல்லா தெரியும். इस सब को आप अच्छी तरह जानते हो। சில வேளை உங்களை மறந்து இருக்காங்களா? कुछ समय में आपको भूले हैं, ஆனா விசுவாசத்தோடு இருங்க. लेकिन विश्वास के साथ रहिए। என் குடும்பம் என்ன மறந்தாலும் என் தேவன் என்னை மறக்க मेरा மாட்டார். परिवार मुझे भूलने पर भी मेरा परमेश्वर मुझे नहीं என் भूलेगा। நண்பர்கள்லாம் என்னை மறந்தாலும் என் தேவன் என்னை மறக்க मेरा மாட்டார். दोस्त सब मुझे भूलने पर भी मेरा परमेश्वर मुझे नहीं भूलेगा। நான் நன்மை செய்தவர்கள் எனக்கு மறந்தால் என் தேவன் என்னை மறக்க मैं மாட்டார். भलाई किए हुए सब भूलने पर भी मेरा परमेश्वर என்னை नहीं भूलेगा। நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார், मुझे निश्चय आशीष என்னை करेगा, நிச்சயமாய் உயர்த்துவார், मुझे निश्चय ऊंचा करेगा, எனக்கான மேன்மையான ஸ்தானத்தை அவர் கொடுப்பார். मेरे लिए एक उन्नति के स्थान को मुझे देगा। இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை மறக்காமல் நினைத்திருக்கிறார். इस महीने में परमेश्वर आपको भूले भी नहीं, आपको स्मरण உங்களை किया है, ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். आपको आशीष करने वाला है। இரண்டாவதாக दूसरा, கர்த்தர் எதை மறக்க மாட்டார். परमेश्वर किसे नहीं भूलता है। உபாகமம் 4ஆம் அதிகாரத்தின் 31ஆம் வசனம். व्यवस्था 4 अध्याय उसका 21वां वचन, உபாகமம் 4:31 व्यवस्था 4 उसका 31वां वचन। உன் தேவனாகிய கர்த்தர் तेरा प्रभु परमेश्वर இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியா वो दयालु होने के कारण அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், वो तुझे नहीं त्यागेगा, உன்னை அழிக்கவும் மாட்டார். तुझे नष्ट भी नहीं करेगा। உன் பிதாக்களுக்கு तेरे पिता प्रभु தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். शपथ खाकर दिया हुआ सारे वाचा को नहीं இரண்டாவது भूलेगा। தேவன் யார் தெரியுமா? दूसरा हमारा परमेश्वर कौन है जानते हैं? உடன்படிக்கையை மறக்க மாட்டார். वो हमारे वाचा को नहीं भूलता है। ஹalleluya. हालेलुया। நம்முடைய வாழ்க்கையில हमारे जीवन में 4 விதமாக கர்த்தர் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். 4 रीति से परमेश्वर वादा बनाता அல்லது है, 4 பேரோடு கர்த்தர் உடன்படிக்கை या பண்ணி 4 இருக்கிறார். लोगों के साथ परमेश्वर ने वाचा நான் बांधा। வாசித்த அந்த வசனத்துல हमने சொல்லுகிறது, पढ़े हुए वचन में कहा गया है, உன் பிதாக்களோடு நான் உடன்படிக்கை जैसे பண்ணி, मैंने तेरे पितरों से शपथ खाया था, உங்களுடைய தாய் தகப்பனோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணி आपके இருப்பார் माता என்றால், पिता के साथ परमेश्वर ने अगर एक वाचा बांधा हो तो அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை கர்த்தர் மறக்க उनके மாட்டார். साथ बांधा हुआ वाचा को परमेश्वर नहीं भूलेगा। அல்லது உங்களுடைய முற்பிதாக்களோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணி இருப்பார் என்றால், या तुम्हारे पितरों के साथ परमेश्वर ने कोई शपथ खाया हो அந்த तो உடன்படிக்கையை கர்த்தர் மறக்க மாட்டார். परमेश्वर उस शपथ को नहीं भूलता है। ஹalleluya. हालेलुया। அதனால நான் உன்னை கைவிட மாட்டேன் इसलिए என்கிறார். मैं तुझे नहीं त्यागूंगा कहता है। ஆபிரகாம் ஈசாக்கோடு உடன்படிக்கை பண்ணின தெய்வம். अब्राहम इसहाक के साथ परमेश्वर ने जो वाचा बांधा था। யாத்ராகமம் 2ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, निर्गमन 2 अध्याय के 24वां वचन कहती है,
है। Hallelujah. Hallelujah. Exodus chapter 2 verse 24 ல பாருங்க. निर्गमन 2 उसका 24वां वचन में हम देखते हैं தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு परमेश्वर ने इसके बड़े आहट को देखकर தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். उन्होंने अब्राहम इसहाक और याकूब के साथ किए हुए उस शपथ को उन्होंने याद किया। Hallelujah. Hallelujah. ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். अब्राहम के साथ एक वाचा बांधा அப்பா நான் சந்ததியை ஆசீர்வதிக்க போறேன். मैं तेरे मेरे सारे वंश को मैं आशीष करने ஆனா वाला हूं। 5 தலைமுறை இன்னொரு தேசத்துல இருப்பாங்க. 5 पीढ़ी एक देश में रहेगी। 5ஆம் தலைமுறை அவங்க நீங்க கொண்டு வருவேன். 5वां पीढ़ी को मैं यहां पर ले आऊंगा। ஈசாக் கிட்ட சொன்னாரு, इसहाक के पास कहा நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். मैं तुझे भी आशीष உன் करूंगा, பிள்ளையை ஆசீர்வதிப்பேன். तेरे बच्चों को आशीष करूंगा। யாக்கோபுடையும் சொல்றாரு, याकूब के पास भी कहता நான் है ஆபிரகாம்கிட்ட சொன்னதை செய்ய போறேன். मैं जो अब्राहम से कहा वो करने वाला हूं। ஈசாக் கிட்ட சொன்னதை செய்ய போறேன். मैं इसहाक के साथ जो कहा वो करने वाला हूं। Hallelujah. 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 தேவன் பிதாக்களோடு உடன்படிக்கை பண்ணினார். परमेश्वर पितरों से जो शपथ करा ஆனா है ஏறக்குறைய 430 வருடங்கள் लेकिन लगभग 430 साल அந்த பிதாக்கள் எல்லாம் மரித்த பின்பு वो सारे पितरों मरने के बाद இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையா இருக்கிறார். इस्राएल लोग मिस्र में गुलामी में है। ஒரு வருடம் 2 வருடம் அல்ல, 1 साल 2 साल नहीं, ஏறக்குறைய 430 வருடங்கள், लगभग 430 साल, 5 தலைமுறைகளா 5 पीढ़ी அடிமைத்தனத்தில் एक இருக்கிறார். गुलामीपन में है। அவர்கள் பெருமூச்சு விட்டு அழ ஆரம்பித்தார். बड़े आहट के साथ वो चिल्लाने ஐயோ लगे, வேதனைப்படுகிறோம். हे हम वेदना झेल रहे हैं। அப்பா இந்த வேதனை எப்பொழுது हे மாறும்? पिता हमारी तकलीफ कभी बदलेगी? இந்த அடிமைத்தனம் எப்ப ये மாறும்? गुलामीपन कभी बदलेगी? என் கண்ணீர்லாம் எப்ப மாறும்? हमारे आंसू कभी बदलेंगे? ஆண்டவர் சொன்னார், परमेश्वर ने कहा அவருடைய பெருமூச்சு நான் கேட்டேன். मैं तेरे चिल्लाहट को सुना है। அவர்கள் பிதாக்களாகிய उनके पितरों से ஆபிரகாமோடு अब्राहम के साथ, ஈசாக்கோடு इसहाक के साथ யாக்கோபோடு और याकूब के साथ பண்ணின உடன்படிக்கையை நான் நினைவு किए கூர்ந்தேன். हुए शपथ को मैं याद करता हूं। ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு நீங்களும் நானும் சில வேளை பெருமூச்சு விட்டால आज आप और मैं बड़े चिल्लाहट के साथ रो सकते ஏன் என் हैं। வாழ்க்கையில இந்த அடிமைத்தனம் வந்துச்சு? क्यों मेरे जीवन में ऐसे गुलामी ஏன் என் आई? வாழ்க்கையில தரித்திரம் வந்துச்சு? क्यों मेरे जीवन में एक दरिद्रता आई? ஏன் வாழ்க்கையில இந்த கஷ்டங்கள் வருது? क्यों मेरे जीवन में ऐसा एक संकट आया है? நான் உங்கள் ஜெபத்தை கேட்டு लेकिन आपके प्रार्थना को ஆண்டவர் सुनकर உங்களுடைய முற்பிதாக்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். परमेश्वर आपके पितरों को दिया हुआ शपथ को वाचा को पूरा करता கர்த்தர் है। உங்களை விடுவிப்பார். परमेश्वर आपको छुड़ाएगा। பிதாக்களுக்கு கொடுக்க வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். पितराओं को दिया हुआ शपथ को वो आपके जीवन में पूरा करता है। அதே போல பாருங்க, உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். वैसे ही व्यवस्था 9वां अध्याय उसका 9वां वचन 7:9. माफी चाहते हैं 7वां अध्याय उसका 9वां உபாகமம் वचन 7:9ல व्यवस्था 7 उसका 9वां ஆகையால் वचन உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் इसलिए तेरा पिता परमेश्वर यहोवा करके தம்மில் அன்பு கூர்ந்து तुझ पर प्रेम தமது करके கற்பனையை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு अपने प्रतिज्ञाओं को जो मानकर चलते हैं அவர் 1000 தலை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள वो தேவன். हजारों पीढ़ी तक वाचाओं को पालन कर कर उन्हें करुणा दिखाता है। இரண்டாவதாக दूसरा கர்த்தர் யாரோடு உடன்படிக்கை பண்ணுகிறார்? परमेश्वर किसके साथ वाचा बांधता है? தம்மில் அன்பு கூர்ந்து கைக்கொள்ளுகிறவர்களுக்கு, अपने पर प्रेम रखकर जो अपने आज्ञाओं को मानते हैं, அவருடைய கட்டளை கீழ்ப்படிகிறவர்களுக்கு उनके आज्ञाओं को जो मानते हैं, கர்த்தர் உடன்படிக்கை செய்கிறார்கள். परमेश्वर वाचा बांधता है। இன்னைக்கு நீங்கள் நானும் ஆண்டவரை அன்பு செய்கிறோம். आज आप और मैं परमेश्वर से प्रेम करते हैं, அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து வந்திருக்கிறோம். उसके वचन का आज्ञा मान कर आए हैं। உங்களோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். आपके साथ परमेश्वर ने वाचा बांधा है। இந்த உடன்படிக்கையை इस वाचा को ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है 1000 தலைமுறை மட்டும் காப்பேன் நான். हजारों पीढ़ी तक मैं संभालूंगा। ஹalleluya. 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 அப்போ நாம் கர்த்தரை அன்பு செய்தால் हम परमेश्वर से प्रेम करेंगे तो நமக்கு பண்ணின உடன்படிக்கை அவர் மறக்க மாட்டார். हमसे किए हुए वाचा को नहीं भूलता। அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது हम उसके वचन को जब आज्ञा मानते அவர் हैं, பண்ணின உடன்படிக்கையை மறக்க மாட்டார். हम उसने किया हमसे किया हुआ वाचा को नहीं भूलेगा। அவரை அன்பு செய்யாமல் अगर हम उसे प्रेम किए அவருடைய बिना, வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் आप இருந்தால் उसके वचन का आज्ञा माने बिना உடன்படிக்கையை மறந்து போய்வார். वो हमारे वाचे को भूल जाए। ஹalleluya. हालेलुया। அப்ப நாம் அவரை அன்பு செய்யணும். हम उससे प्रेम करते रहेंगे இன்னும் நேசிக்கிற ஆண்டவரே, और भी हम उससे प्रेम இன்னும் அவரை करेंगे தேட வேண்டும். और उसे ढूंढेंगे இன்னும் அவருடைய சமூகத்திற்கு ஓட और வேண்டும். उसके समूह में हम दौड़ कर आएंगे இன்னும் அவரோடு பேச வேண்டும். और भी उससे बातें करेंगे இன்னும் அவரோடு உறவாட और வேண்டும். भी उसके साथ रिश्ते बनाएंगे। தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு हम उससे प्रेम करने वालों से அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. दूसरा उसके आज्ञा मानेंगे। ஆண்டவர் என்ன சொன்னாலும் அப்படியே செய்யுங்க. परमेश्वर जो भी कहेगा मैं वैसे ही करूंगा। அவரை கீழ்ப்படிகிறவர்களுக்கு உடன்படிக்கையை கொடுக்கிறார். उससे आज्ञा जो आज्ञा मानते हैं उनके लिए वाचा को देता है। மூன்றாவது பாருங்க, तीसरा हम देखते हैं ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனம். उत्पत्ति 17वां अध्याय के 7वां वचन। Genesis chapter 17 verse 7ல उत्पत्ति 17 उसका 7वां वचन। உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி तेरे लिए और तेरे पीछे आने वाले वंश के लिए मैं परमेश्वर बना रहूंगा। எனக்கும் உனக்கும் मेरा और तेरे बीच में உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் और तेरे बाद युगान युग आने वाले संतान के लिए நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாய் ஸ்தாபிப்பேன். उनके बीच में मैं वाचा को हमेशा के लिए मैं स्थिर करूंगा। மூன்றாவது அவர் யாரோடு உடன்படிக்கை பண்ணுகிறார்? तीसरा वो किसके साथ वाचा बांधता है? நம்முடைய சந்ததிகளோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். हमारे आने वाले वंश के साथ में, நம்முடைய பிள்ளையோடு உடன்படிக்கை हमारे பண்ணுகிறார். बच्चों के साथ में वाचा बांधता है। ஹalleluya. हालेलुया। தலைமுறை தலைமுறை உன் சந்ததிக்கு நடுவே என் உடன்படிக்கையை
நித்திய உடன்படிக்கையை ஸ்தாபிப்பேன். पीढ़ी पीढ़ी के बीच में हमेशा युगान उनके लिए मैं वाचा को बांधा रखूंगा. ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப நம்மோடு உடன்படிக்கை பண்ணுகிற தேவன் हमारे साथ वाचा बांधने वाला நம்முடைய परमेश्वर பிள்ளைகளோடு உடன்படிக்கை हमारे பண்ணுகிறார். बच्चों के साथ वाचा बांधता है. ஹல்லேலூயா. हालेलुया. நம்முடைய பிதாக்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். हमारे पितरों के साथ वाचा बांधता நம்மோடு है. உடன்படிக்கை பண்ணுகிறார். हमसे वाचा बांधता है. நம்முடைய பிள்ளைகளோடு உடன்படிக்கை हमारे பண்ணுகிறார். बच्चों से वाचा बांधता है. இந்த உடன்படிக்கையை கர்த்தர் மறக்க மாட்டார். इस वाचा को परमेश्वर नहीं भूलता है. ஹல்லேலூயா. हालेलुया. இன்னொன்று பார்க்கும் பொழுது दूसरा हम देखते हैं ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல उत्पत्ति 9 अध्याय उसका 17 वचन में ஆண்டவர் இந்த பூமியில் இருக்கிற மாம்சமுள்ள ஜீவனுள்ள எல்லாவற்றின் மேலும் உடன்படிக்கை பண்ணார். परमेश्वर इस पृथ्वी में जो भी मनुष्य के प्राणी है हर के ऊपर अपना वाचा बांधता இந்த रहता है. பூமியில் இருக்கிற அத்தனை பேரோடு கர்த்தர் உடன்படிக்கை पृथ्वी பண்ணார். में रहने वाले हर प्राणियों पर परमेश्वर वाचा बांधता है. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த நான்கு விதத்துல கர்த்தருடைய உடன்படிக்கை ये பண்ணுகிறார். 4 रीति से परमेश्वर अपने वाचा को ஒன்று बांधता है. பிதாக்களோடு, पहले अपने पितरों से, இரண்டாவது அவருடைய அன்பு கூறுகிறவர்களோடு, दूसरा उससे प्रेम जताने वालों மூன்றாவது से, அவருடைய பிள்ளைகளோடு, तीसरा अपने बच्चों से, நான்காவதாக चौथा ஒரு நீதிமான் எழும்பினார், एक धर्मी अगर उठने पर, ஒரு பலியிடுகிறவன் எழும்பினார். एक बलि चढ़ाने वाला उठने पर, நாம் கண் பார்க்கிற அந்த எல்லா மனிதரோடு கர்த்தர் உடன்படிக்கை हम பண்ணுகிறார். आंखों से देखने वाले ये सारे मनुष्य के साथ में परमेश्वर वाचा बांधता முழு है. பூமியோடு கர்த்தர் உடன்படிக்கை सारे पृथ्वी में परमेश्वर वाचा बांधता இந்த है. உடன்படிக்கையை கர்த்தர் மறக்க மாட்டார். इस वाचा को परमेश्वर नहीं भूलता है. சரிங்க, அவர் மறக்காம இருந்தா எனக்கு என்ன நன்மை ठीक நடக்கும்? है, अगर वो नहीं भूलेगा तो मेरे लिए क्या भलाई நம்ம है. யோசிக்கலாம். हम सोच सकते இந்த हैं உடன்படிக்கையை அவர் மறக்காமல் இருப்பது अगर इस वाचा को वो नहीं भूलता है तो எனக்கு என்ன நன்மை मेरे வரப்போகிறது? लिए क्या भलाई आने என் वाली है, சந்ததிக்கு என்ன நன்மை मेरे वंश வரப்போகிறது? के लिए क्या भलाई आने वाली है. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் ஏன் உடன்படிக்கையை மறக்காமல் இருக்க परमेश्वर क्यों வேண்டும்? वाचा को भूले बिना रहना है. அவர் உடன்படிக்கை செய்தால் என்ன நடக்கும் தெரியுமா? अगर वो वाचा बांधेंगे तो क्या होगा जानते हैं? ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தின்படி, उत्पत्ति 17 अध्याय उसका 17 उसका चौथा वचन के अनुसार, Genesis chapter 17 verse 4ல उत्पत्ति 17:4 के अनुसार, நான் உன்னோடு பண்ணுகிற உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். ஹல்லேலூயா. हालेलुया. முதலாவது நம்மோடு உடன்படிக்கை ஏன் பண்ணுகிறார் தெரியுமா? पहला हमारे साथ क्यों वाचा बांधता है நம்மை जानते हैं? ஆசீர்வதிக்கும்படி உடன்படிக்கை हमें பண்ணுகிறார். आशीष देने के लिए वाचा बांधता है. நீங்கள் நான் ஆசீர்வாதமாய் आप இருக்கணும். और मैं आशीषित रहने के लिए. ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், अब्राहम को देखकर நான் कहता உன்னோடு है என்ன உடன்படிக்கை பண்ண போறேன் मैं तेरे தெரியுமா? संग क्या वाचा बांधने நீ वाला हूं. திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் तू एक बड़े மாறுவாய். जाति के लिए आई तू आशीष बनेगा. ஹல்லேலூயா. हालेलुया. நான் உன்னை ஆசீர்வதிக்க मैं போகிறேன். तुझे आशीष करूंगा. உன் சந்ததி ஆசீர்வதிக்க तेरे போகிறேன். वंश को आशीष करूंगा. இந்த பூமியில் இருக்கிற கடற்கரை மணலை போல इस ஆசீர்வதிப்பேன். पृथ्वी में समुद्र के रेत के समान तुम्हें आशीष வானத்தின் करूंगा. நட்சத்திரங்களை போல आकाश ஆசீர்வதிப்பேன். के तारों के समान आशीष करूंगा. ஹல்லேலூயா. आकाश- கர்த்தர் உடன்படிக்கை பண்ணின மனிதனுக்கு ஆசீர்வாதம் வரும். परमेश्वर जिसके साथ वाचा बांधता है उसके लिए एक आशीष है. அவர் ஏன் உடன்படிக்கை பண்ணுகிறார்? किस लिए वाचा बांधता நம்மை है? ஆசீர்வதிக்கும்படி हमें பண்ணுகிறார். आशीष करने के लिए. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் அவர் மறக்க மாட்டார். इसलिए वो नहीं भूलता है. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப அவர் என்னுடைய உடன்படிக்கை மறக்காமல் இருந்தால் वो मेरे वाचा को भूले बिना रहने पर நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கும். हमारे जीवन में आशीष आते ही रहेंगे. ஹல்லேலூயா. 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 ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है வானத்திற்குரிய ஆசீர்வாதங்களை நாடும், आकाश के आशीषों से பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை और நாடும், पृथ्वी के आशीषों से கர்ப்பத்திற்குரிய ஆசீர்வாதங்களை और நாடும். कोक के आशीषों से நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். मैं तुम्हें आशीष करता हूँ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வானத்திற்குரிய ஆசீர்வாதம் உண்டாகும். स्वर्ग की आशीष होगी. ஆவிக்குரிய அபிஷேகங்கள் கிடைக்கும். आत्मिक अभिषेक मिलेगी. ஆவிக்குரிய வரங்களை கர்த்தர் கொடுப்பார். आत्मिक वरदान को परमेश्वर देगा. பூமிக்குரிய ஆசீர்வாதம் உண்டாகும். पृथ्वी की आशीष भी होगी. நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். आप अपने हाथों से करने वाले हर एक काम को நீங்க आशीष என்ன करेगा. பிசினஸ் பண்ணாலும் கர்த்தர் आप ஆசீர்வதிப்பார். जो भी व्यापार करोगे परमेश्वर से आशीष करेगा. ஹல்லேலூயா. हालेलुया. பூமியில நான் எதை சம்பாதிக்கிறேனோ அதை எனக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். पृथ्वी में मैं जो भी कमाता हूं उसे परमेश्वर आशीष करेगा. மூன்றாவது சொல்லுகிறார், तीसरा वो कहता है சரீரத்திற்குரிய ஆசீர்வாதம், शरीर का आशीष, உன்னுடைய கர்ப்பத்திற்குரிய ஆசீர்வாதம் तेरे கிடைக்கும். कोक का आशीष तुझे मिलेगा. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. பிள்ளை இல்லாதவர்களுக்கு கர்த்தர் பிள்ளைகளை கொடுப்பார். जिन्हें बच्चे नहीं उन्हें परमेश्वर बच्चों को உன்னுடைய देगा. கர்ப்பம் திறக்கப்படும். तेरी कोक खुला जाएगी. இந்த மாதத்துல கர்த்தர் அதை செய்வார். इस महीने में परमेश्वर से करेगा. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. நம்முடைய சபையில அப்படி இருக்கிறவர்களுக்காக ஜெபிங்க. ऐसे हमारे परिवार कलीसिया में रहने वालों के लिए हम प्रार्थना करेंगे. சனிக்கிழமை உபவாசம் பண்ணி நம்ம ஜெபிக்க हम போகிறோம். शनिवार में उसके लिए उपवास कर प्रार्थना करेंगे. சபையாருக்காக ஜெபிக்க हम போகிறோம். कलीसिया वासियों के लिए प्रार्थना करेंगे. குடும்பத்தின் பிரச்சனைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். परिवार में जिनके परिवार में समस्या उनके लिए प्रार्थना நம்முடைய करेंगे. சபையின் ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். हमारे कलीसिया के हर एक परिवार आशीष माना है. ஹல்லேலூயா. हालेलुया. அதனால எல்லாரும் வாங்க. इसके लिए आप सब लोग आइए. நாம் ஜெபிக்க ஜெபிக்க हम प्रार्थना करते करते கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி परमेश्वर हमें आशीष करने के நம்முடைய लिए உடன்படிக்கையை நினைத்து பார். हमारे वाचा को याद कर देखेगा. ஹல்லேலூயா. हालेलुया. இரண்டாவது உடன்படிக்கை பண்ணா என்ன நடக்கும்? दूसरा वाचा बांधने पर क्या होगी? ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனம். उत्पत्ति 9 अध्याय उसका 15 वचन. ஆண்டவர் நோவாவை பார்த்து சொல்றாரு, परमेश्वर नूह को देखकर कहता நான் है இப்ப அழிச்ச மாதிரி मैं अभी जैसे नष्ट किया இனி நான் அழிக்க मैं மாட்டேன்.
इसके बाद नष्ट नहीं இனி करूंगा, நான் அழிக்க மாட்டேன். मैं इसके बाद नष्ट नहीं ஏன்னா करूंगा, என்னுடைய உடன்படிக்கையை நான் நினைவு क्योंकि கூறுவேன். मैं अपने वाचा को स्मरण करता அவர் हूँ। உடன்படிக்கை பண்ணுகிறதுனால वो वाचा बांधा इसलिए நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகுது. हमारे लिए एक सुरक्षा बनी रहती है। ஏன் உடன்படிக்கை பண்ணுகிறார் क्यों தெரியுமா? वाचा बांधते हैं जानते हो? நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு. हमारे लिए एक सुरक्षा की இந்த जरूरत है। உலகத்துல அழிவு சுற்றி சுற்றி அலைகிறது. ये पृथ्वी में हमारे लिए कई सारी जगह पर विपत्ति हमारे संग पीछे घेरी हुई நோய் है। சுற்றி சுற்றி வந்து बीमारी நிற்கிறது. घेरे हुए பிரச்சனைகள் சுற்றி சுற்றி வருகிறது. समस्या हमारे चारों ओर घेरी இதுல गई है। நீங்களும் நானும் பாதுகாக்கப்படும்படியாக इसमें से हम और आप सुरक्षा पाने के लिए கர்த்தர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணார். परमेश्वर हमारे साथ वाचा बांधता है। ஓசே நாட்டில் இருந்த இஸ்ரவேலோடு ஆண்டு சொன்னார். होसेन देश में रहने वाले इस्राएलियों से परमेश्वर ने कहा, யெகோவா வாச நிலைக்கால ரத்தத்தை பூசு. हे तेरे द्वार पर इस खून को लगा। சங்கார தூதன் வருகிறான். संगार करने वाला दूत आता है। நிலைக்கால ரத்தத்தை பூசி இருந்தா अगर तेरे द्वार में लहू को लगाया हो तो வாதையின் தூதன் உள்ள வரமாட்டான். वादा का दूत जो तेरे घर पर नहीं आएगा, குடும்பத்துல அழிவு வராது. तेरे परिवार में कोई विनाश नहीं கர்த்தர் होगी। உங்களை பாதுகாப்பார். परमेश्वर तुम्हें सुरक्षा करेगा। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் நம்மை நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கும்படியாக परमेश्वर हमें हमारे परिवार को सुरक्षित रखने के கர்த்தர் लिए நம்மோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். परमेश्वर हमारे साथ वाचा बांधता है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அப்ப அவர் நம்ம பண்ணின உடன்படிக்கை वो हमारे साथ बांधा हुआ वाचा ஆசீர்வாதம் கொடுக்கிறது. एक आशीष को देती है। இந்த மாத்திர கர்த்தர் ஆசீர்வதிப்பார். इस महीने में परमेश्वर आशीष को देगा। அவர் பண்ணின உடன்படிக்கை उसने किया हुआ वाचा நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது. हमारे लिए एक सुरक्षा को देती है। இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் என்னைய குடும்பத்தை பாதுகாப்பார். इस परिवार महीने पर परमेश्वर मेरे और मुझे परिवार को நம்முடைய संभालेगा। சபையார் ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் பாதுகாப்பார். हमारे कलीसिया से हर एक परिवार को परमेश्वर संभालेगा। ஹalleluya. हालेलुया। உன் போக்கை உன் கர்த்தரை கர்த்தர் இது முதல் கொண்டு என்னைக்கு ஆசீர்வதிப்பார். तेरे आने जाने को परमेश्वर आगे से आज से लेकर परमेश्वर आशीष करेगा। மூன்றாவதாக तीसरा, அவன் ஏன் உடன்படிக்கை பண்ணுகிறார்? क्यों वाचा बांधता है? யாத்ராகமம் 6ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனம். निर्गमन 6वां अध्याय का 5वां वचन। மனுஷனுடைய யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். निर्गमन 6वां अध्याय का 5वां वचन। எகிப்தியர் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். ஹalleluya. हालेलुया। இங்க என்ன நடக்கிறது? यहाँ पर क्या बीतती है? நம்முடைய தவறுகள் நிமித்தமாக हमारे गलतियों के कारण நம்முடைய வாழ்க்கையில சில அடிமைத்தனங்கள் உள்ளே வருகிறது. हमारे जीवन में कुछ गुलामी बनाती है। தேவையில்லாத கஷ்டங்கள் உள்ளே வருகிறது. जो अनजाने चाहते वैसे कार्य हमारे जीवन எதிர்பாராத में இழப்புகள் உள்ளே हम வருகிறது. नहीं सोचते ऐसे मौत आती है। ஹalleluya. हालेलुया। இப்ப நம்முடைய தவறுகளை திருத்தும்படி கர்த்தர் உடன்படிக்கை हमारी பண்ணுகிறார். गलतियों को सब हम सुधारने के लिए परमेश्वर हमसे वाचा। தவறு செய்தவனை கர்த்தர் என்ன பண்ண உடனே அடிச்சு கொள்ளணும். गलती जिससे कहता है परमेश्वर तुरंत मार डालना है। ஹalleluya. हालेलुया। அவனை தண்டிக்க வேண்டும். उसे दंड देना है। ஆனால் அவர் மன்னிக்கிறார். लेकिन वो क्षमा करता है। ஏன் மன்னிக்கிறார்? क्यों क्षमा करता है? நீங்கள் நானும் செய்த பாவத்திற்கும் அக்கிரமங்களுக்கும் கர்த்தர் தண்டனை கொடுத்தார் நம்ம இருக்கவே முடியாது. आप और मैंने किए हुए पापों का अधर्मों के लिए परमेश्वर दंड देगा तो हम रहेंगे नहीं। கர்த்தர் ஏன் நம்மை மன்னித்திருக்கிறார்? परमेश्वर क्यों हमें क्षमा किया है? இது உங்களுடைய என்னுடைய நீதியின் கிரியை அல்ல. ये आप और मेरे धर्म के कारण नहीं, அவருடைய உடன்படிக்கை. वो उसका वाचा है। ஹalleluya. हालेलुया। அவருடைய உடன்படிக்கை वो अपने वाचा के कारण நம்மை பாதுகாக்கிறது, நம்மை மன்னித்திருக்கிறது. हमें संभालती नहीं, हमें क्षमा भी किया। ஹalleluya. हालेलुया। என்னுடைய தவறுகளை திருத்தி இருக்கிறது. मेरे सारी गलतियों को सुधारा है। முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை இப்ப இல்ல. मैं पहले जो जीवन बिताया वो आज नहीं है। முன்னாடி நாம் செய்த தவறுகள் இன்னைக்கு இல்ல. मैं पहले किया हुआ गलती आज मेरे जीवन में नहीं ஏன் है। மாறி இருக்கிறது? क्यों बदला हुआ है? கர்த்தருடைய உடன்படிக்கையினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். परमेश्वर के वाचा के द्वारा हम छुड़ाए गए हैं। ஹalleluya. हालेलुया। இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில इस्राएल लोगों के जीवन में கர்த்தருடைய உடன்படிக்கையை நினைத்தவர் परमेश्वर उसके वाचा को याद किया, इसलिए அடிமைத்தனத்திலிருந்து மீட்பு வந்தது. उनके गुलामीपन से उन्हें छुड़ा लिया है। கண்ணீரிலிருந்து மீட்பு வந்தது. उनके आंसू से उन्हें छुड़ा लिया है। பாகால் வணக்கத்திலிருந்து மீட்பு வந்தது. पागाल के दंडवत करने से उन्हें छुड़ा लिया है। ஹalleluya. हालेलुया। நம்முடைய வாழ்க்கையில் கூட ऐसे मेरे जीवन में भी பழைய ஆராதனையிலிருந்து இன்னைக்கு மீட்பு வந்திருக்கிறது. पुराने आराधना से एक छुटकारा को मैंने பழைய पाया है। பாவத்திலிருந்து மீட்பு पुराने வந்திருக்கிறது. पाप से मैंने एक छुटकारा को पाया है। இதெல்லாம் ஏன் தெரியுமா? ये सब क्यों जानते हो? அவருடைய உடன்படிக்கையை இன்னும் மறக்காமல் वो இருக்கிறார். अपने वादा को अब तक भूले भी ना रखा है। அவருடைய தவறுகளை எல்லாம் திருத்தி இருக்கிறார். हमारी सारी गलती को उसने सुधारा है। அப்படிதானே? ऐसा ही है ना? ஹalleluya. हालेलुया। நான் பழைய பாவத்தெல்லாம் செய்யல. मैं पुराने पाप को फिर से नहीं பழைய करता। அக்கிரமம் என் வாழ்க்கையில இல்ல. फिर से अधर्म मेरे जीवन में अभी नहीं நான் है। புதிய மனுஷனாய் मैं இருக்கிறேன். नया सृष्टि बनाया गया हूँ। இது என்ன தெரியுமா? ये क्या है जानते அவருடைய हो? உடன்படிக்கை. वो उसका वादा है। ஹalleluya. हालेलुया। நான்காவதாக चौथा, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். इब्रानियन 9वां अध्याय उसका 15वां वचन। நாம் நித்திய சுதந்திரத்தை அடையும்படியாக உடன்படிக்கை हम பண்ணியிருக்கிறோம். अनंत काल के स्वतंत्र को हासिल करने के लिए हमसे वाचा बांधा அப்படினா है। பரலோகத்திற்கு போவதற்கு உடன்படிக்கை हम பண்ணியிருக்கிறோம். स्वर्ग में जाने के लिए हमसे वाचा बांधा है। கர்த்தர் ஏன் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்? परमेश्वर ने क्यों वाचा बांधा है? நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போகணும். आप और मैं स्वर्ग में जाना है। நித்திய சுதந்திரம் நமக்கு இருக்கிறது. अनंत काल की मिराज हमारे लिए रखी गई காலத்தின் है। பாடுகள் इस संसार का सारा இனி संकट வரும் மகிமைக்கு ஒப்பானது அல்ல. आने वाले महिमा की तुलना में அந்த नहीं। மகிமையின் ராஜ்யத்தை उस சுதந்தரிப்பதற்காக महिमा के राज्य को हम राज हासिल करने के लिए கர்த்தர் நம்மோடு
நம்மோடு உடன்படிக்கை பண்ணி परमेश्वर ने हमसे वाचा बांधा है, இந்த உடன்படிக்கையை அவர் மறக்க மாட்டார். इस वाचा को वो कभी नहीं भूलता है। ஹalleluya. हालेलुया। விசுவாசத்தோடு இருங்க. हम विश्वास के साथ அவர் रहेंगे। உடன்படிக்கையை நினைவு கூறுகிறது. वो वाचा को याद करने वाला அவருடைய परमेश्वर है। உடன்படிக்கை என்னை ஆசீர்வதிக்கும். उसकी वाचा मुझे आशीष करेगी, அவருடைய உடன்படிக்கை என்னை பாதுகாக்கும். उसकी वाचा मुझे संभालेगी, அவருடைய உடன்படிக்கை என் வாழ்க்கையை மாற்றி போடும். उसकी वाचा मेरे सारे चीजों को बदल डालेगी। அவருடைய உடன்படிக்கை उसकी वाचा நித்திய சுதந்திரத்தை அடைய எனக்கு உதவி செய்யும். अनंत काल की मिराज को हासिल करने के लिए मदद இதற்கு करेगी। தான் கர்த்தர் நம்மோடு உடன்படிக்கை इसलिए பண்ணினார். परमेश्वर हमसे वाचा बांधा இந்த है। உடன்படிக்கையை इस वाचा को நீங்களும் நானும் மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார். आप और मैं भूलने पर भी परमेश्वर नहीं भूलेगा, ஆனா நம்ம மறக்க கூடாது. लेकिन हम नहीं भूलना है। ஹalleluya. हालेलुया। நம்ம மறக்க கூடாது. हम नहीं भूलना है। ஆனால் தேவன் அதை நித்திய உடன்படிக்கையாய் மாற்றினார். परमेश्वर से अनंत काल के मिराज के रूप में बनाता है। ஹalleluya. हालेलुया। அப்ப நிச்சயமாக निश्चय के रूप கர்த்தர் में இந்த மாதத்தில் நம்மை इस ஆசீர்வதிப்பார். महीने में हमें वो आशीष करेगा, நம்மை பாதுகாப்பார். हमें संभालेगा, நம்முடைய வாழ்க்கையை புதிதாய் மாற்றுவார். हमारे जीवन को नया करेगा, பரலோக நிச்சயத்தை நமக்கு கொடுத்து स्वर्ग के கொண்டிருக்கிறார். निश्चय को हमें देगा। ஹalleluya. हालेलुया। ஒன்று पहला, நாம் அறிந்த எல்லா ஜனங்களும் நம்மை மறந்தாலும் हम जानने वाले सारे लोग हमें भूलने पर भी நம்மை நடத்துகிற தேவன் நம்மை மறக்க மாட்டார். हमें चलाने वाला परमेश्वर हमें नहीं भूलेगा। இரண்டாவது அவர் நம்முடைய உடன்படிக்கையை மறக்க மாட்டார். दूसरा, हमसे बनाए हुए वाचा को वो नहीं भूलेगा, அதன் மூலம் ஆசீர்வாதம் வருகிறது, उसके द्वारा आशीष आती है, பாதுகாப்பு வருகிறது, एक सुरक्षा मिलती புதிய है, வாழ்வு வருகிறது, नया जीवन मिलती है, பரலோக நிச்சயம் एक பிறக்கிறது. स्वर्ग की निश्चय को देता है। மூன்றாவதாக तीसरा, அவர் எதை மறக்க மாட்டார். इसे नहीं भूलता இதை சொல்லி है। முடிக்கிறோம் நம்ம. इसे कहकर எபிரேயர் 6 அதிகாரத்தின் 10 வசனம். इब्रानियों 6वां अध्याय के 10वां वचन, Hebrews chapter 6 verse 10 ல பாருங்க. इब्रानियों 6:10 में हम देखते हैं, ஏனென்றால் क्यों जानते हैं, கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதுனாலும் செய்து வருகிறதினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக தமது காண்பித்த நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அனுதியில் அல்லவே. அல்லேலூயா. हालेलुया। மூன்றாவதாக तीसरा, நம்முடைய கிரியைகளையும் பிரயாசத்தையும் கர்த்தர் மறக்க மாட்டார். हमारे कामों को, हमारे प्रयास को नहीं भूलता है। அல்லேலூயா. हालेलुया। அவர் அதை மறக்க वो மாட்டார். नहीं भूलता है। ஆமோஸ் 8:7 சொல்கிறது. आमोस 8:7 8:7 कहती है, அவர்கள் செய்கைகளை எல்லாம் நான் ஒருபோதும் மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். मैं उनके कामों को कभी नहीं भूलता, ऐसे परमेश्वर நீங்க कहता है। என்னெல்லாம் செய்றீங்களோ கர்த்தர் அதெல்லாம் மறக்க आप மாட்டார். जो भी करते हो सबको परमेश्वर याद रखता லூக்கா है। 12 அதிகாரத்தின் 6-7 வசனம் பார்க்கும்போது लूका 12वां अध्याय के 6वां-7वां वचन में हम Luke देखते chapter हैं, 12 verse 6 and 7 लूक 12वां अध्याय 6-7, 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை 2 பார்க்கிறீர்கள். पैसे के लिए 4 चिड़िया को खरीदते हुए देखते हैं, அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. उसमें से एक भी परमेश्वर के द्वारा भूला नहीं உங்கள் जाता है। தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. आपके सर में के हर एक बाल गिने हुए हैं, ஆகையால் பயப்படாதீர்கள். इसलिए आप मत डरो। அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் நான் उस விசேஷித்தவர்கள். छोटे चिड़ियों को देखकर हम उससे बड़े विशेष அந்த हैं। அடைக்கலான் குருவிகளை கர்த்தர் மறக்க மாட்டார். वो छोटे छोटे चिड़ियों को भी परमेश्वर नहीं भूलता है। तो கர்த்தருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார். परमेश्वर के लिए दौड़ने वाले, கர்த்தருக்காக கிரியை செய்து परमेश्वर கொண்டிருக்கிறார். के लिए काम करने वाले, கர்த்தருக்காக பிரயாசப்படுகிறார். परमेश्वर के लिए प्रयास करने वाले, தேவ பிள்ளைகளை கர்த்தர் மறக்க மாட்டார். परमेश्वर के बच्चों के लिए परमेश्वर नहीं भूलता है। ஹalleluya. हालेलुया। நம்முடைய வாழ்க்கையில हमारे जीवन ஒரு में 4 வித பிரயாசங்களும் கிரியைகளும் एक செய்கிறோம். 4 तरह के प्रयास और काम को करते हैं। ஒன்று पहला, நெகேமியா 13 அதிகாரம் 14 வசனம். नहम्या 13वां अध्याय के 14वां वचन, என் தேவனே मेरा परमेश्वर, நான் என்னுடைய தேவனுடைய ஆலயத்திற்காகவும் मैं अपने परमेश्वर के भवन के लिए, அவருடைய முறைமைகளுக்காகவும் उसके सारे रीति रिवाज के लिए செய்த நற்கிரியைகளை குலைத்து போடாமல் किए हुए सारे भलाइयों को नष्ट किए बिना இந்த காரியத்தில் என்னை நினைத்தருளோ. इस कार्य के लिए मुझे याद नहीं। நெகேமியா சொல்லுகிறார், नहम्या कहता है, ஆண்டவரே உம்முடைய ஆலயத்திற்காக पिता तेरे भवन के लिए, அவைகளின் முறைமைகளுக்காக. उसके सारे रीतियों के लिए। ஹalleluya. அப்ப என்ன தெரியுமா? इसका मतलब क्या है? ஆலயத்துல ஆராதனை நல்லா நடக்கணும். भवन में परमेश्वर की आराधना सही रीति से होना है। ஆலயத்துல ஆராதனையில எந்த ஒரு குறைவு இருக்க கூடாது. आराधना में किसी भी तरह की कमी नहीं होनी அதற்கு चाहिए। ஆலயத்திற்காக சில கிரியைகளை செய்கிறோம். उसके लिए भवन के लिए कुछ कामों को हम करते हैं। ஹalleluya. हालेलुया। அதற்காக தான் முந்தின நாளே வந்து க்ளீன் பண்றாங்க. इसलिए एक दिन पहले आकर हम उसकी साफ सफाई करते மீடியா हैं। பிள்ளைங்க வந்து எல்லாம் ரெடி பண்றாங்க. मीडिया के बच्चे आकर उसकी तैयारी करते हैं। சகோதரர்கள் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்றாங்க. भाई आकर उसके सबको साफ सफाई करते हैं। காலையிலே வந்து உங்களுக்காக எங்களுக்காக நல்ல டீ நல்ல ஆகாரத்தை ஆயத்தம் பண்றாங்க. सुबह में आकर आपके लिए और मेरे लिए चाय और कई सारे नाश्ते तैयार करते நல்ல हैं। தண்ணி எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வைக்காங்க. अच्छा पानी सब डालकर तैयार करके रखते கர்த்தர் हैं। ஏன் இதை செய்கிறார்கள்? परमेश्वर ये सब क्यों करते हैं? இந்த ஆலயத்திற்காக செய்து इस கொண்டிருக்கிறார். भवन के लिए वो सारे कार्य करते ஆலயத்தின் हैं। முறைகளுக்காக செய்து इस भवन கொண்டிருக்கிறார். के रीति के अनुसार वो करते हैं। அதை தேவன் ஒரு நாளும் மறக்க மாட்டார். उसे परमेश्वर कभी नहीं भूलता। ஹalleluya. हालेलुया। ஆலயத்தின் காரியங்களுக்காக செய்கிற ஒவ்வொரு வேலைகளையும் கர்த்தர் மறக்க மாட்டார். भवन के लिए करने वाले किसी भी काम को परमेश्वर नहीं भूलता। அதே போல उसी तरह से மல்கியா 3
அதிகாரத்தின் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, बल्कि तीसरा अध्याय उसका 10वां वचन करती என் है, ஆலயத்துல मेरे भवन में ஆகாரம் உண்டாயிருக்கும்படி भोजन बने रहने के உங்கள் लिए தசம பாகம் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறீங்க, अपने दशमांश को लाकर देते हैं, உங்கள் காணிக்கை எல்லாம் கொண்டு வந்து अपने கொடுக்குறீங்க. दान को लाकर आप देते हो, ஆலயத்துல ஆகாரம் உண்டாயிருக்கும்படியா, भवन में भोजन हमेशा बने रहने के ஆலயத்துல लिए, ஆசீர்வாதம் உண்டாகும்படியா, भवन में आशीष बने रहने के लिए, ஆலயத்துல இன்னும் மேன்மை உண்டாகும்படியா, और भी उन्नति होने रहने के लिए, நீங்கள் கைகளினால் கொடுக்கிற காணிக்கைகளை கர்த்தர் மறக்க மாட்டார். आपने अपने हाथों से दिए हुए दान को परमेश्वर कभी नहीं भूलता। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया। கர்த்தருக்காக கொடுத்தவர்களை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். परमेश्वर के लिए दिए हुए को परमेश्वर निश्चय आशीष करता है। சபையில எல்லாரும் நல்ல மனப்பூர்வமாய் கொடுக்கிறீர்கள், कलीसिया में सारे लोग अपने मन के रीति से अच्छे से देते हो, கர்த்தர் நிச்சயமாக அதற்கான நன்மைகளை பரலோகம் என்கிற பொக்கிஷசாலையிலிருந்து கர்த்தர் கொடுப்பார். परमेश्वर निश्चय उसके लिए प्रतिफल अपने स्वर्ग नाम के खजाने से देगा। ஹalleluya, हालेलुया। அப்ப கர்த்தருக்கு அந்த ஆலயத்திற்காக நம்ம கிரியை வேலைகளையும் செய்கிறோம், हम परमेश्वर के भवन के लिए सारे कार्य को प्रयास करते हैं, பிரயாசமும் படுகிறோம். हम प्रयास भी करते हैं। ஹalleluya, हालेलुया। நம்முடைய கையினால் வேலைகளையும் செய்கிறோம், हम हाथों से काम भी करते हैं, பொருட்களினால் உதவியும் செய்கிறோம். वस्तुओं से मदद भी करते हैं। கர்த்தர் அதை மறக்க மாட்டார். परमेश्वर से नहीं भूलेगा। ஹalleluya, हालेलुया। நிச்சயமாக निश्चय से அதற்கான நன்மைகள் उसकी प्रतिफल को கர்த்தர் வானம் என்கிற பொக்கிஷசாலை திறந்து கொடுப்பார். परमेश्वर स्वर्ग नाम के भंडार को खोल कर देगा। வீடுகளில் குறைவில்லாமல் கர்த்தர் நடத்துவார். घर परिवारों में बिना कमी के तरीके चलाएगा। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। இரண்டாவதாக மத்தேயு 26:10 பாருங்க, दूसरा मत्ती 2 उसका 26 में देखते हैं, 26:10. माफी चाहते हैं 26:10, मत्ती அதே 26:10। போல மார்க் 14:6. वैसे ही मरकुस 14 उसका இந்த 6 ரெண்டு வசனத்துல பார்க்கும் பொழுது ये दोनों वचन में हम देखते हैं, இயேசு அந்த ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறார், यीशु स्त्री को देखकर कहते हैं, இவள் என்னிடத்தில் நற்கரை செய்திருக்கிறார். ये मेरे पास उसने भलाई किया है। இயேசுவுக்காக சில கிரியைகளை நம்ம हम செய்யலாம். यीशु के लिए कुछ काम को करते हैं। ஹalleluya, हालेलुया। இயேசுவுக்காக ஓடிக்கொண்டு हम இருக்கிறோம், यीशु के लिए दौड़ते रहते हैं, இயேசுவுக்காக ஊழியம் செய்றோம். हम यीशु के लिए सेवा करते रहते எப்படியாவது हैं। இயேசுவின் அன்பை எல்லாத்துக்கும் சொல்லணும், ऐसे भी यीशु के प्यार को सबसे बताना நாக்கு है। பெற்ற விடுதலை 4 பேருக்கு சொல்லணும். मैंने पाया हुआ छुटकारा 4 और लोगों से कहना है। இயேசுவின் நாமம் இந்த உலகத்தில் பரவும்படியாக यीशु का नाम इस संसार में फैलने के நாம் लिए ஏதோ ஒரு விதத்துல ஊழியம் செய்து हम கொண்டிருக்கிறோம். किसी न किसी रीति में से सेवा करते आ रहे ஹalleluya, हैं। हालेलुया। நம்மால் முடிந்த ஊழியங்களை செய்கிறோம். हमसे होने वाले ये कार्य को हम करते आ रहे हैं। அந்த ஊழியத்தை கர்த்தர் மறக்க மாட்டார். सेवा को परमेश्वर नहीं भूलता है। நீங்க கர்த்தருக்கென்று अब परमेश्वर के लिए, அவருடைய ராஜ்யத்திற்காக उसके राज्य के लिए எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் आप जो भी काम करो கர்த்தர் அதை மறக்க மாட்டார், परमेश्वर उसे नहीं भूलता அதை है, ஆசீர்வதிப்பார். उसे आशीष करता है। மூன்றாவதாக तीसरा மத்தேயு 5:16ல பார்க்கும்போது, मत्ती 5:16 में हम देखते மத்தேயு हैं, 5:16ல मत्ती 5:16 में हम देखते हैं, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு मनुष्य आपके सारे भलाइयों को देखकर பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி स्वर्ग रहने वाले आपके परमेश्वर को जब महिमा உங்கள் दिलाएंगे, வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுள். आपकी प्रकाश उनके सामने ज्योति के मय होने दो। மூன்றாவதாக तीसरा மனிதர்களுக்கு கிரியை செய்கிறோம், मनुष्य के लिए हम क्रिया करते हैं, நம்மளால் முடிந்த உதவிகளை செய்கிறோம், हमसे जो होती है वैसे काम को हम करते हैं, நம்மளால் முடிந்த அளவு மனிதர்களை நல்வழிப்படுத்துகிறோம். हमसे जितना होती है उन्हें सही मार्ग दिखाते हैं। அதான் சொல்லுகிறது, நீங்கள் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு கொள்ளும்படியாக इसलिए मनुष्य आपके भलाइयों को देख लेने के உங்க लिए வெளிச்சம் அவர் முன்பாக பிரகாசிக்கணும். आपके सारी ज्योति उनके सामने प्रकाशमान होना है। மனுஷர்களுக்கு நற்கிரியை செய்றீங்களா? आप मनुष्य के लिए भलाई करते हो क्या? ஹalleluya, हालेलुया। மத்தேயு 16:27 சொல்லுகிறது, मत्ती 16:27 में कहते हैं, மனுஷகுமாரன் தன்னுடைய மகிமையோடு வரும் பொழுது मनुष्य का पुत्र अपने प्रकाश के साथ जब आएगा, அவனவன் கிரியைக்கு தக்க அவனவனுக்கு பலன் அளிப்பான். अपने अपने भलाई के अनुसार उनके लिए क्रिया எத்தனை करेगा। பேர் உதவி செய்து கொண்டே आप இருக்கிறீங்க? कितने लोगों के लिए मदद करते எத்தனை हैं? பேர் மனிதர்களுக்கு நன்மை செய்றீங்க? हम कितने लोग मनुष्य के लिए भलाई करते हैं? ஹalleluya, हालेलुया। ஆலயத்துக்கு கிரியை செய்கிறதா இருக்கட்டும், भवन के लिए करने दो, இயேசுவின் நாமத்திற்காக ஊழியத்திற்காக செய்கிறதா यीशु இருக்கட்டும், के नाम के लिए सेवा के लिए करने दो, நம்மோடு கூட இருக்கிற மனிதர்களுக்கு செய்கிறதா या இருக்கட்டும், हमारे साथ रहने वाले मनुष्य के लिए करने दो, எல்லா கிரியைகளும் கர்த்தர் மறக்க மாட்டார். सब क्रियाओं को परमेश्वर नहीं भूलता है। ஹalleluya, हालेलुया। சில வேளையில நம்ம மனிதர்களுக்கு செய்த பதிலா மனிதர்கள் மறந்திருக்கலாம். कुछ समय हम मनुष्य के लिए करने वाले कामों को मनुष्य भूल जाते हैं। அதற்காக கவலைப்படாதீங்க. आप उसके लिए चिंता मत करो, என்னைக்குமே வசனம் சொல்லுகிறது, क्योंकि वचन कहती है எதிர்பார்த்து கொடுக்காதீங்க. हम उनसे इंतजार कर या बाट जोकर कुछ नहीं देना। ஹalleluya, हालेलुया। அவர்கள் தருவார்கள் என்று ஒரு நாள் கொடுக்க वो கூடாது. हमें देंगे ऐसे सोचकर हम कभी नहीं देना। நான் கொடுத்தத मैंने दिया हुआ தேவன் எனக்கு தருவார். परमेश्वर मुझे देगा। ஹalleluya, हालेलुया। அப்படி கொடுங்க. ऐसे सोचकर दीजिए। ஹalleluya, அப்படி மனிதர்கள் கொடுத்து ऐसे பாருங்க. सोचकर आप मनुष्य को दे அப்படி दीजिए। கொடுக்கும் பொழுது ऐसे देते समय கர்த்தர் அதை மறக்காமல் உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். परमेश्वर से भूले बिना आपको फिर से लौटाएगा। ஹalleluya. हालेलुया। நான்காவதாக चौथा ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், रोमियो 2 अध्याय उसका 7वां वचन, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து हम निराश हुए बिना भलाई को करने के लिए, மகிமையும் கனத்தையும் महिमा और आदर को, அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு विनाश को ढूंढने वाले நித்திய ஜீவன் சுதந்தரிப்பார்கள். अनंत काल के जीवन को हासिल करेंगे। நான்காவது என்ன தெரியுமா?
चौथा काय जानते हैं? பரலோகத்திற்காக செய்கிற கிரியை. हम स्वर्ग के लिए करने वाले क्रिया। ஹalleluya. हालेलुया। சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து हम बिना निराश होते हुए भलाई को करने। இது ஏன் செய்யறாங்க தெரியுமா? ये क्यों करते जाते எனக்கு हो? மகிமை வேணும், मुझे महिमा चाहिए, எனக்கு கனம் பரலோகத்துல வேணும், मुझे आदर स्वर्ग में எனக்கு चाहिए, அழியாமை வேணும். मैं विनाश का एक आशीष को चाहता हूँ। இப்படி யார் செய்கிறாங்களோ ऐसे जो करते हैं அவங்க தான் நித்திய ஜீவனை சுதந்தரிப்பாங்க. वही स्वर्ग के आशीष को मिराज को हासिल ஹalleluya. करेंगे। हालेलुया। எனக்கு இந்த பூலோகத்துல எல்லாம் வேணும் நீங்க செஞ்சீங்க அப்படினா अब सब इस पृथ्वी में सब कुछ चाहिए ऐसे सोच कर करते हैं। பரலோகத்துல எதுவுமே கிடைக்காது. स्वर्ग में आपको कुछ नहीं मिलेगा। ஹalleluya. हालेलुया। நாம் செய்கிற காரியம் हम करने वाले कार्य பரலோக ஆசீர்வாதங்களை எனக்கு தர வேண்டும். स्वर्ग के आशीष को मुझे देना चाहिए, பரலோகத்துக்கு என்னை கொண்டு செல்ல வேண்டும். मुझे स्वर्ग को ले जाना चाहिए। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அதான் ஆண்டவர் அழகாய் சொல்வார், परमेश्वर अच्छी तरह से कहते हैं, எப்ப நீ எல்லாத்துக்கும் தெரியும்படி ஒன்னு செஞ்சா ये तुझे सब लोग जानने लायक कुछ करने पर அதற்கான பலனை உன்னை இங்கே தந்துருவேன். उसके प्रतिफल को मैं यहीं पर दे दूंगा, இங்கே கிடைச்சிரும். यहाँ पर मिल ஆனா जाएगी। யாருக்கும் தெரியாம செஞ்சா लेकिन कोई भी अनजाने में जब तू करता அதற்கான है பலனை பரலோகத்தில் கர்த்தர் தருவார். उसके प्रतिफल को परमेश्वर स्वर्ग में हमें देता है। ஹalleluya. हालेलुया। பரலோகத்துல நமக்கு பலன் இருக்க வேண்டும். स्वर्ग में हमारे लिए प्रतिफल है, அதற்கு கிரியை செய்யுங்க, हम उसके लिए काम करें, அதற்கு பிரயாசப்படுங்க. उसके लिए हम प्रयास करना है। வெளிப்படுத்தல் 22:12 சொல்லுகிறது, प्रकाशित वाक्य 22 उसका 12 वचन कहती है, இதோ यो சீக்கிரமாய் வருகிறேன், मैं जल्दी आने वाला हूँ, அவனுடைய கிரியைகளின்படி अपने अपने कामों के अनुसार நான் அளிக்கும் பலன் मैं देने वाला प्रतिफल என்னோட கூட வருகிறது. मेरे साथ आती है, என்னோட கூட मेरे வருகிறது. साथ आती है। அந்த பலன் பரலோக வாழ்க்கைக்கு நம்மை கொண்டு செல்லும். वो प्रतिफल स्वर्ग के जीवन के लिए हमें ले जाएगा, பரலோகத்திற்காக பிரயாசப்படுங்க. वो स्वर्ग के लिए हम प्रयास करेंगे। ஹalleluya. हालेलुया। ஏன் தெரியுமா? क्यों जानते हैं எதுக்கு நம்ம கிரியை செய்யணும்? हम किस लिए काम करना है? ஏன் நம்ம ஆலயத்திற்காக உழைக்கணும்? क्यों हम भवन के लिए कार्य ஏன் करना है? ஆண்டவருடைய நாமம் வளரும்படி ஊழியம் क्यों செய்யணும்? परमेश्वर के नाम फैलने के लिए सेवा करना ஏன் है? மனிதர்களுக்காக நம்ம क्यों हम பிரயாசப்படணும்? मनुष्य के लिए इतना प्रयास करना ஏன் है? பரலோகத்துக்கு क्यों பிரயாசப்படணும்? स्वर्ग के लिए प्रयास करना அதை है? ஏன் இன்னைக்கே செய்ய நீங்க वो क्यों आज ही வற்புறுத்துகிறீர்கள்? परमेश्वर हमारे जबरदस्ती करता है करने இன்னி के நீங்க लिए? ஒரு கேள்வி கேட்கலாம். अब आप सवाल कर सकते हैं। ஹalleluya. हालेलुया। நமக்கு அடுத்த சில क्वेश्चन வரும். हम ऐसे ही कई सारे सवाल, யாரு செய்ய மாட்டாங்க, நான் ஏன் कोई செய்யணும்? भी नहीं करते, मैं क्यों करूं? என்னத்தான சொல்லிக்கிட்டே क्यों இருக்காங்க. हमेशा मुझे कहते रहते हैं? ஹalleluya. हालेलुया। நான் உங்களை வற்புறுத்துவது मैं तुम्हें जबरदस्ती करने का कारण உங்களுடைய நன்மைக்காக. आपके भलाई के நல்லா लिए। புரிந்து கொள்ளுங்க. हम अच्छी तरह समझ ஒரே लेना ஒரு है। வசனத்தை பார்த்து நான் முடிக்க केवल एक ஆசைப்படுறேன். वचन को देखकर हम समाप्त करना யோவான் चाहते हैं। 9 அதிகாரத்தின் 4 வசனம். John chapter 9 verse 4. यूहन्ना 9 अध्याय उसका 4 वचन, பகற்காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினுடைய கிரியைகளை செய்ய வேண்டும். जब तक दिन बनी रहेगी मैं मुझे भेजे हुए के कार्य को मैं करते रहूंगा। ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வரப்போகிறது. कोई भी क्रिया न करने वाले एक रात आने वाली है। ஹalleluya. हालेलुया। பகற்காலம் இருக்கும் மட்டும் தான் நீங்கள் நான் கிரியை செய்ய முடியும். जब तक दिन है आप और मैं काम कर सकते हैं। பகற்காலம் இருக்கும் மட்டும் தான் ஊழியம் செய்ய जब முடியும். तक दिन है हम आप और मैं सेवा कर सकते हैं। பகற்காலம் இருக்கும் மட்டும் தான் ஆலயத்துல வந்து வேலை செய்ய முடியும். जब तक दिन है आप और मैं भवन में आकर काम कर सकते हैं। இல்லனா போன வருஷம் நடந்த மாதிரி ஆலயத்தை பூட்டியாச்சுனா வேலை செய்ய முடியாது. नहीं तो गई साल जैसे हुआ, जैसे ताला लगा तो आप और मैं काम नहीं कर सकते। பகற்காலம் இருக்கும் மட்டும் தான் இந்த தேசத்துல ஊழியம் செய்ய முடியும். जब तक दिन है आप और मैं देश में सेवा कर सकते हैं। இப்பொழுதே ராக்காலம் வர ஆரம்பித்திருக்கிறது. अभी ही रात का समय आने के लिए शुरू हो चुका है। இன்றைக்கே ஊழியம் நடக்க முடியாமல் தடை செய்கிற கூட்டம் எழும்பி अभी इस இருக்கிறது. सेवा को रुकावट लाने वाले ऐसे कई सारे मंडली उठ चुके हैं। ஏன் நீங்கள் நான் இன்னைக்கு செய்யணும் தெரியுமா? क्यों आप और मैं आज करना है जानते हो? இன்னைக்கு ஆண்டவர் கிருபையாய் பகற்காலத்தை आज வைத்திருக்கிறார். परमेश्वर ने अनुग्रह रूप में एक दिन को हमारे लिए दिया है। இன்னைக்கு அவருடைய சித்தத்தை செய்யணும். आज उसकी चाहत को हम पूरा அவருடைய करना है, ஊழியத்தை செய்யணும். उसकी सेवा को करना அவருடைய है, கிரியைகளை செய்யணும். उसके कामों को करना है। இனி யாரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வரப்போகிறது. इसके बाद कोई भी काम न करने लायक एक अंधकार आने वाली है। ஏன் மனிதர்களுக்கு கிரியை செய்ய முடியாதா? क्यों हम मनुष्य के लिए क्रिया नहीं कर सकते क्या? செய்ய முடியாது நான் சொல்ல வர்றேன். नहीं कर सकता ऐसे मैं कहना चाहता हूँ। போன வருடங்கள்ல மாத்திரம் पिछले साल में केवल ஆயிரக்கணக்கான என்ஜிஓக்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறது. हजारों एनजीओ जो है बंद किए गए हैं। ஆயிரக்கணக்கான உதவி செய்கிற குழுக்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறது. हजारों मदद करने वाले संगतियों को बंद किया गया है। அநாத ஆசிரமம் அடைக்கப்பட்டு இருக்கிறது. अनाथ आश्रम बंद किया गया है। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। யாருக்கு உதவி செய்ய முடியாத ஒரு ராக்காலம் வரும். किसी को मदद न करने लायक रात के समय आने वाली है। மனிதர்களுக்கு நீங்கள் பிரயாசப்பட்டு செய்ய முடியாத ராக்காலம் வரப்போகிறது. मनुष्य के लिए आप काम करने न लायक ऐसे समय आने वाली है। அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், इसलिए परमेश्वर कहता है இன்னைக்கே உங்களால முடிந்த பிரயாசப்படுங்க. आज ही आपसे जितना हो सकता है ऐसा प्रयास कीजिए। இன்னைக்கே மனிதர்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. आज या मनुष्य के लिए आप मदद कीजिए। ஆண்டவரிடம் கொண்டு வாங்க அவங்கள. परमेश्वर के पास उन्हें ले आइए। அழிந்து போகிற உலக பொருட்களினால नष्ट होने वाले इस पृथ्वी के सारे அந்த वस्तुओं से ஆத்துமாவை நீங்கள் சம்பாதிக்க வேண்டும். आप उस प्राणों को कमा लेना
है। ஹalleluya हालेलुया। அடுத்து சொல்லுகிறது अगला कहते हैं நீங்க பரலோகத்துக்காய் கிரியை செய்யணும் आप स्वर्ग के लिए काम करना। இனி வரும் நாட்களிலே आने वाले दिनों ஒரு में ராக்காலம் வரும் एक रात आने वाली है, விசுவாசத்துல நிற்க முடியாது आप विश्वास में खड़े नहीं रह सकते। ஆண்டவரே கேட்டார் परमेश्वर पूछे तो கடைசி நாட்கள்ல விசுவாசத்தை காண்பாரோ आखिर दिन में तू विश्वास में रहेगा क्या? அன்பு தணிந்து போகும் கடைசி प्रेम நாட்கள்ல ठंडा पड़ जाएगा आखिर के दिनों பரலோகத்துக்கு में। அன்பா இருக்கிறவங்க தான் போக முடியும் स्वर्ग में जो प्रेम के साथ रहेंगे वही जा सकते விசுவாசம் हैं। இருக்கிறவங்க தான் போக முடியும் विश्वास के साथ रहने वाले स्वर्ग जा பரிசுத்தம் இருக்கிறவங்க सकते தான் போக हैं। முடியும் पवित्रता के साथ है वही ஆனா जा सकते கடைசி हैं। நாட்கள் எப்படி இருக்கும் लेकिन आखिर के दिन कैसे होंगे? மனிதர்கள் அன்பில்லாதவர்களாய் मनुष्य இருப்பார்கள் बिना प्रेम के रहेंगे, விசுவாசம் இல்லாதவர்களாய் இருப்பாங்க बिना विश्वास के साथ रहेंगे, சுகபோகம் உள்ளவர்களாய் இருப்பாங்க वो अपने लिए सुख के साथ जाने இச்சை அடக்கம் இல்லாதவர்களாய் இருப்பாங்க अपनी इच्छा को काबू में न रखने लायक रहेंगे, தற்பிரியராய் இருப்பாங்க वो ऐसे बाप के साथ रहेंगे। हालेलुया हालेलुया। हालेलुया हालेलुया। घमंड के साथ रहेगा घमंड के साथ रहेंगे। हालेलुया हालेलुया। இவைகள் எல்லாம் செய்யக்கூடாத ஒரு காரியம் வரப்போகிறது ये सब न करने लायक एक दिन आने वाली है। இதெல்லாம் பரலோகத்துக்கு நம்மை கொண்டு போகாது ये सब स्वर्ग में हमें नहीं ले जाएगी। அதனால தான் இன்னைக்கே கிரியை செய்யுங்க इसलिए आज ही क्रिया करें। हालेलुया हालेलुया। இன்றைக்கு செய்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்கும் आज करने वाले हर एक कामों के लिए கர்த்தருடைய வருகையில நமக்கு பலன் கொடுப்பார் परमेश्वर अपने आगमन में हमें प्रतिफल देता है, அதை மறக்க மாட்டார் उसे कभी नहीं भूलेगा, மறக்க மாட்டார் उसे कभी नहीं भूलेगा। हालेलुया हालेलुया। நம்ம என்ன பிரயாசப்பட்டாலும் हम जो भी प्रयास करते நாம் हैं, என்ன வேலைகளை செய்தாலும் हम जो भी काम करेंगे, அது ஆலயத்திற்காக वो இருக்கட்டும் परमेश्वर के भवन के लिए होने ஊழியத்திற்காக दो, या இருக்கட்டும் सेवाओं के लिए होने दो, மனிதர்களுக்காக या இருக்கட்டும் मनुष्य के लिए होने दो, பரலோக ராஜ்யத்திற்காக या இருக்கட்டும் स्वर्ग राज्य के लिए होने दो। உடனே சொல்லி முடிக்கிறேன் मैं एक ही कहकर समाप्त करता பரலோக हूं। ராஜ்யத்திற்காக பிரயாசப்படும் हम பொழுது स्वर्ग राज्य के लिए जब प्रयास சில करते வேளை हैं, இழப்புகள் வரும் कुछ समय में हमारे बीच में कुछ खोते हैं, ஆனாலும் பிரயாசப்படுங்க लेकिन फिर भी प्रयास என் करें। ஆண்டவரே அதை தான் சொல்லி मेरा இருக்கிறார் परमेश्वर में यही कहा है, ஒருவன் இந்த உலகத்துல எனக்காண்டி எதை இழக்கல அப்படினா कोई अगर इस पृथ्वी में मेरे लिए कुछ खोए भी ना रहे तो பரலோகத்துல அவனுக்கு இடமே இருக்காது स्वर्ग में उसके लिए जगह नहीं रहेगी। ஹalleluya हालेलुया। சோ இழப்புகள் வந்தாலும் इसलिए आपके जीवन में कुछ खोने पर பரலோகத்துக்காய் வாழ்கிற வாழ்க்கையை விட்டுவிடக் आप கூடாது स्वर्ग के लिए जीने वाले जीवन को नहीं छोड़ देना அந்த है। கிரியைகளை கர்த்தர் மறப்பதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல उस कामों को परमेश्वर भूलने के लिए वो अन्यायी परमेश्वर नहीं है। ஹalleluya हालेलुया। ஹalleluya हालेलुया। மூன்று காரியங்களை தியானித்து तीन இருக்கிறோம் बातों को हमने मनन किया है। எல்லா மனிதர்களும் மறந்தாலும் என் தேவன் மறக்க மாட்டார் सारे मनुष्य ने भूल दिया लेकिन मेरा परमेश्वर नहीं भूलेगा। என்னோடு பண்ணின உடன்படிக்கையை கர்த்தர் மறக்க मेरे மாட்டார் साथ बांधा हुआ वाचा को परमेश्वर नहीं भूलता है। என்னுடைய கிரியைகளின் பிரயாசத்தை கர்த்தர் மறக்க मेरे மாட்டார் कामों को मेरे प्रयास को परमेश्वर नहीं கர்த்தர் भूलता है। அப்படியே நம்ம ஒவ்வொருவரையும் நடத்துவாரா परमेश्वर ऐसे हमें चलाने के அந்த लिए, தேவ கிருபை நம்மோடு கூட இருப்பதா परमेश्वर का अनुग्रह हमारे संग रहने के கர்த்தர் लिए உங்களை ஆசீர்வதிப்பார் परमेश्वर आपको आशीष करेगा। ஒரு